பராமரிக்க வேணும் வேலைலாம். ஆனால் உள்ளத்தையும் பராமரிக்க இறை சிந்தனை வேணும். அப்படி ஏதோ ஒரு வேலை இதெல்லாம் எல்லாருமே போனாலும் ஒரு குருநாதர் கண்பட்ட உடனே இல்லை சொற்பொழிவு பண்ணுன்னு ஆரம்பித்த இந்த பயணம். பருத்தியூர் திரு சந்தானராமன் அவரும் பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியில் பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தவர். பல புத்தகங்களை எழுதவர், பல மாணவர்களை உருவாக்கினார். அப்படி அவருடைய அந்த நிழலில் வந்த ஒருத்தியாக அடியேனை இந்த ஒரு பாதையில் தள்ளினதுக்கு காரணம் குரு. அதனால்தான் அருணகிரிநாதர், என்னத்தான் எனக்கு நீ அப்பா நீ அம்மா நீ என்னை பெற்ற தாயும் தந்தையும் நீ எந்த உறவு சொன்னாலும் நிறைவாக கிளியாக மாறி அனுபூதி பாடும் பொழுது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு பாடுறார். அதனால் குரு சம்பந்தம் ரொம்ப முக்கியம். குருவருள் நமக்கு திருவருளை கொடுத்துவிடும். நேற்றைய தினம் அடியேன் சொல்லியிருந்தேன், தெய்வ மணி மாலைன்னு வள்ளல் சுவாமிகள் எழுதிய இந்த பாமாலையில் ஒரு பாடலில் எவ்வளவு ஓங்குன்னு அது பார்த்தீங்கன்னா வரிகள்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 16 வரிகள் தான் ஒரு பாட்டுக்குமே இருக்கும். அதில் முதல் பாடலில் 23 தடவை ஓங்கு 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 ஓங்குன்னு எழுதியிருக்கு. என்ன தமிழில் விளையாடி இருக்கார். நமக்கு ஒரு தமிழில் பேச்சு வருது, தமிழில் ஒரு ஞானம் இருக்குது. நீங்கள் உங்கள் வாயால் அனுபூதி அலங்காரம் இதையெல்லாம் பாடுறீங்கன்னா முருகன் அருள் இல்லாமல் இதெல்லாம் எதுவுமே நடக்காது. யாராவது எப்படி இருக்கீங்க, கோயிலுக்கு போயிட்டீங்க, ஆமாம் அவன் எங்கே நம்மளை பார்க்குறான் அப்படின்னே நினைக்காதீங்க. அவன் அருள் இருக்கிறதுனால தான் இந்த மட்டிலுமாவது நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் அவன் அந்தகர் ஒருத்தர், அதாவது பார்வை இல்லாத ஒருத்தர் பக்தியோடு இருக்கார். ஏன்னா நேற்றைய தினமே நான் சொல்லியிருந்தேன், ஒரு தலத்தை பற்றி சொல்வது கடமை. ஏன்னா ஒரு 2-3 பேர் வெளியில் என்னை பார்த்தாங்க, ஆசையாக இருக்குமா திருச்செந்தூர் போகணும், பழனி போகணும், ஆசையாக இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்குது, வாய்ப்பு இருந்தால் போங்க, இல்லைனா நம்ம சிவசுப்பிரமணியர் இருக்கார், இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு முருகன் கோயிலை பார்க்கணுன்னு ஆசைனா அதுக்குன்னே நான் ஒரு முருகன் கோயிலை சொல்கிறேன். எப்பேற்பட்டது முருக பக்தி! அகத்தியர் துவங்கி மகாகவி சுப்பிரமணி பாரதியார், நம்ம பாரதியார், வாரியார் சுவாமிகள், அப்படி அதாவது நாளுக்கு நாள் முருக அடியார்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார். திருவி கல்யாண சுந்தரனார் அப்படின்றவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தமிழ் பாடத்தில் முதல் பாடம் அவரோடதாக தான் இருக்கும். உரைநடை பெரும்பாலும் தமிழ் பாட புத்தகத்தில் வகுப்புகளில் நம்ம அவரது தான் முதல்ல படித்தோம். அவ்வளவு சிறப்பான முருக பக்தர். திருவிக்க அவர்களுடைய மணி மண்டபம் என்பது இந்த ராயப்பேட்டை லாயட் ஸ்ட்ரீட் கிட்ட ஒன்று உண்டு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், திருவிக்க மணி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணியருடைய திருவுருவ படங்கள்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 150 வருஷத்தினுடைய படம். அந்த மாதிரி முகம் அமைப்புள்ள முருகர்லாம் இப்போ பார்க்கவே முடியாது. அடியன் இல்லத்தில் அப்படி தான் எங்களுடைய பாட்டனார் வழிபாடு செய்த ஒரு 200 வருஷத்து முருகர் படம் ஒன்று இருக்குது. இப்போ தான் அதை கூட எங்கள் சிற்றனையார் போயிட்டு, ஏன்னா அது இப்படி பண்ணால் உதிர்ந்து போகுது, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த முருகன். திருச்செந்தூர் முருகன் படமாகட்டும் அப்படி பண்ணால் உதிர்ந்து போகுது. அதனால் அது இன்னும் பல காலம் இருக்கணும். பெரிய சொத்து இல்லையா, நம்ம வீட்டு டாக்குமெண்ட்ஸை விட்டுருவோமா? பழைய தாய்ப்பத்திரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பளம் மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தாய்ப்பத்திரம் கூட எவ்வளவு நாள் எவ்வளோ குலத்துக்கு போகுமோ தெரியாது. ஆனால் முருகன் இருந்தால் நம்ம குலத்தை பார்த்துப்போம். அதை நாங்கள் இப்போ உட்காந்து அதை ரெனோவேட் பண்ணி அதை அழகாக திருப்பியும் லேமினேட் பண்ண முடியுமா, இல்லை ஃப்ரேம் போட முடியுமான்னு கேட்குறோம். அப்படி உங்கள் வீட்டில் உங்களுடைய மூதாதையர்கள் வழிபாடு செய்த பழைய திருவுருவ படங்கள் இருந்தால் அதுதான் பெரிய சொத்து நமக்கு. நம்முடைய திருவிக்க மண்டபத்தில் ஒரு நாள் மகாகவி திருவிக்க அவர்களை பார்க்க போகிறார். உட்காந்துட்டார். திடீர்னு திருவிக்க சொல்கிறார், நம்ம கூட்டு வழிபாடு துவங்குது, நீங்கள் உங்கள் திருவாயால் ஒரு முருகர் பாட்டு பாடினா நல்லாயிருக்கும். என்ன பாட சொன்னால் என்ன பண்ணுவேன்? நாவுக்கரசருடைய நம் கடமனைன்னு பாடுறேன், இல்லை அருணகிரியாரது பாடுறேன், இல்லை ஏதாவது ஒரு அருளாளர்கள் பாடி தான் பாடுறேன். பாரதி இல்லையா, அப்படி பாட மாட்டார், அவரே ஒரு பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டு. இன்றும் நம்முடைய திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய மணி மண்டபம் லாய்ட்ஸ் ரோட் முனையில் எப்பொழுது கூட்டு வழிபாடு பூஜை செய்தாலும் மகாகவி அந்த இடத்துல உட்கார்ந்து பாடிய அந்த பாடல் கல்வெட்டில் எதுவும் இந்த மாதிரி பொறிச்சு வச்சுருப்பாங்க. அதை பாடி தான் பூஜைகளை அவர்கள் நிறைவே செய்வார்கள். முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய், வருவாய் மயில் மீதினிலே
வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கணமும் தருவாய் தவமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கணமும். கணம்னா மரியாதை. கணம் கோட்டார் அவர்களே, கணவான் இதெல்லாம் அந்த காலத்தில். அப்போ தருவாய் தவமும் திறமும் தனமும் கணமும். முருகா 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 அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும். குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே, குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே. எதனாலனா முருகனை கனல்னு சொல்கிற. எப்பவுமே ஒரு குளிர்ச்சி பொருந்திய விஷயத்தை தானே, பிடித்தவர்களை, குழந்தையை, காதலியை கடவுளெல்லாம் சொல்லுவோம். ஆனால் கனல்னு சொல்கிறார். ஏன்னா உண்மையான நெருப்பு பூ யாருன்னா முருகன். இப்போ முருகனை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், பார்க்கலாம். ஆனால் முருகன் என் கூட இருக்கானா, அவனை நான் ஃபீல் பண்ணணும், உணரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். யாரும் இல்லாத போது அப்படி தனியாக உட்காருங்க. முருகன் திருவுருவ படத்துக்கிட்ட ஒரு அப்படியே கண்ணை மூடி சரவணபவ சரவணபவன்னு சொல்லுங்கள். கையை அப்படி வச்சு மூக்கிலேருந்து ஒரு அனல் காற்று வருது இல்லையா, அந்த மூச்சே முருகன் தான், அந்த அனல் தான் முருகன். இன்றும் நமக்கு மூச்சாய் இருந்து அவன் அந்த மூச்சு வடிவமாக, காற்றின் வடிவமாக இருப்பதால் தான் நமக்கு வாழ்க்கையே ஓடுகின்றது. அந்த காற்றினுடைய ஒரு வெப்பம் இருக்குல்ல, அதுதான் குகையில் வளரும் கனலே. எந்த குகை? மனசுன்ற குகை. இந்த குகை இருக்குல்ல, அதில் இருக்கிறதுனால தான் முருகனுக்கு குகன்னே பேர். நம்ம மன குகையில் இருக்கானா, அதில் இருக்கிறதுனால அது ஆகு பெயர், இட ஆகு பெயர், குகன் அப்படின்னு பேர். குகையில் வளரும் கனலே. நம்ம வளர்றோம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், அவன் அங்கே உள்ளேருந்து வளர்ந்ததால தான் இருக்குது. இன்னும் கூட சில பேர் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, குழந்தைங்க பிறந்த புதுசில் குவா குவான்னு அழறதில்ல, வயிற்றில் அம்மாவோடு இருக்கும் பொழுது உள்ளே இருட்டாக இருக்குது. பிறந்த குழந்தைய நம்ம எங்கேயும் விட மாட்டோமே, ஆனால் வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தைக்கு பாதுகாப்பே இல்லையே. அப்போ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கணும்ல. யார் இருந்திருப்பா? முருகன் இருந்திருப்பானா. அதனால தான் அந்த குழந்தை வயத்துக்குள்ளே பயமே இல்லாமல் இருட்டில் தண்ணியில் குஹா குஹான்னு விளையாடின்னு இருக்குமா. வெளியில் வந்த உடனே அது மட்டும் வெளியில் வருமா, இவன் எங்கே போனான்னு தேடுமா. குஹா குஹான்றது தான் மழையில குவா குவான்னு தான் நம்ம குழந்தை அழுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா. அந்த குழந்தையும் அந்த குழந்தை நம்மெல்லாம் குழந்தையாக இருக்கும் பொழுதும் மாணிக்க வாசகர் மாதிரி சுவாமியை பார்த்துட்டு தேட துவங்கினோல அவர் மாதிரி, அந்த மாதிரி தேடுறது தான் நம்மளுடைய வாழ்க்கையும். முதல்ல இன்றைய அருளாளர்கள் கவி குஞ்சர பாரதி. முதல்ல இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ஜில்லா. இந்த அடியார்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் எடுத்து இன்றைக்கி வள்ளல் சுவாமிகளை பற்றி நான் பேசியிருக்கலாம், இன்னுமே நக்கீரரை பற்றி பேசலாம், திருமுருகாற்றுப்படையை தாண்டி பல தெரிந்த அடியார்களை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் தெரியாத அடியார்களையும் உங்களிடம் சென்று எவ்வளவு பேர் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற உண்மையை சொல்வதற்குத்தான் இந்த ஒரு முயற்சி. ராமநாதபுரம் ஜில்லா. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பக்தியோடு இருக்கிற குழந்தையில பிறக்கிறார். அந்த குழந்தைக்கு கோட்டீஸ்வரன்னு பேர் வைக்கிறார். ரொம்ப நல்லா கவி பாடும் திறமுடைய. அதனால் இவருடைய புகழ் பார்த்திங்கன்னா சிவகங்கை சமஸ்தானம்னு வாங்க, அங்கெல்லாம் ரொம்பவே சமீபமாக கூட இன்றைக்கும் ராமநாதபுரத்தில் அந்த சமஸ்தானத்து வழி தோன்றல்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த சிவகங்கை சமஸ்தானத்தில் இவருடைய புகழ் அப்படி வருது. இவர் கவிதை சொல்லி பார்க்குறாங்க எல்லாரும், ஆஹா இவ்வளோ அழகாக பண்ணுறாரு. உடனே அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? கவி குஞ்சரம். அது என்ன குஞ்சரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சரம் அப்படின்னா யானை, குஞ்சர மகள்னா தெய்வ யானை, குஞ்சரம்னா யானை. கவி சக்கரவர்த்தின்ற மாதிரி கவி யானைன்னு அவருக்கு ஒரு பட்டம், அதுதான் கவி குஞ்சரம். பாரதி அப்படின்னாலே பாரதியார் பேர். அது என்ன பேர்? சரஸ்வதியினுடைய பேர். சரஸ்வதியின் அம்சம்தான் பாரதி அப்படின்றதே பேர். அதனால் இவருடைய பெயர் காலத்தில் அவருங்க அம்மா அப்பா வச்ச கோட்டீஸ்வரன் அப்படின்ற பெயர் மறந்து எல்லாருமே ஐயா கவி குஞ்சர பாரதி, கவி குஞ்சர பாரதி அப்படின்னு இவரை போற்றுகிறார்கள். இவருடைய காலம் 19ஆம் நூற்றாண்டு, 1810 கிட்ட இவருடைய பிறப்பு அங்கேருந்து வருது. இவருடைய புகழ் நாளுக்கு நாள் வளர வளர இவரை ராமநாதபுரம்
சமஸ்தானத்துலேயும் அரசவை புலவராக ஆயிட்டாங்க. ஒரே சமயத்தில் 2 அரசவை சமஸ்தானத்தில் பெரும் புலவராக இருக்கார். இந்த சமயத்துலேயும் பக்தி உண்டு, சுவாமியை பற்றிலாம் எழுதுகிறார், அவ்வளோதான். இன்னும் முருகன் வாழ்க்கையில் வரல. இவருக்கு இந்த சமஸ்தானங்களுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி ஒரு 18 வயசில் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு தீராத காய்ச்சல் வருது. அப்போ அவர் கனவுல தர்மசாஸ்தா வந்து நீ என் மேலே பாடு உனக்கு சரியாகுன்றார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, ராமநாதபுரம் அங்கேருந்து வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஐயனார் தர்மசாஸ்தா அவங்க தான் குலதெய்வமாக இருப்பாங்க. அது ஏன் ஐயனார் தர்மசாஸ்தான்னு சேர்த்தேன் தெரியுமா? ஐயனார் வேறு தர்மசாஸ்தா வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். தர்மசாஸ்தா என்பவர் கைலை மலைச்சாரரில் விநாயகரோடும் முருகப்பெருமானோடும் விளையாடினார் அப்படின்னு பூதநாதருடைய புராணம் உரைக்கின்றது. சிவகுமாரன் அவர். அங்கே இருக்கிறவர் எப்படி தர்மசாஸ்தான் இருக்கும் பொழுது பூரணை புஷ்கலையோடு தான் தர்மசாஸ்தா. அப்போ தர்மசாஸ்தா ஐயப்பன் தானேங்க. ஐயப்பன் பிரம்மச்சாரி. இது நிறைய குழப்பம் இந்த இதில் எல்லாருக்குமே இருக்கும். சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. அதனால் சொல்கிறேன், தர்மசாஸ்தாவாக அவர் அவதாரம் எடுக்கும் பொழுது ஐயனார் என்ற கைலை தெய்வம் தர்மசாஸ்தாவாக இருக்கும் பொழுது 2 துணைவியர். எப்படி ஸ்ரீமன் நாராயணனுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் 2 துணைவியர் இருக்கிறாங்கல்ல, நிறைய துணைவியரே இருக்காங்க. அதே அவர் வந்து பரசுராமராக இருக்கும் பொழுது, வாமனராக இருக்கும் பொழுது, வாமனர் அப்படியே கட்டை பிரம்மச்சாரி. அது மாதிரி ஐயனாருக்கு ஒரு அவதாரம் தர்மசாஸ்தா, அப்ப பூரணை புஷ்கலைன்ற 2 சக்தியோடு இருப்பார். அவருடைய ஒரு அவதாரம் ஐயப்ப அவதாரம். அந்த அவதாரத்தில் அவர் பிரம்மச்சாரி. அவர் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்போ ஐயனார் வேறல்ல, ஐயப்பன் வேறல்ல, தர்மசாஸ்தா வேறல்ல, எல்லாருமே ஒன்றுதான். இன்னும் பார்த்தீங்கன்னா கந்த புராணத்தில் இன்றைக்கும் கந்தன் கருணையில் இருக்கக்கூடிய முதல் காட்சியில் இந்திராணி பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். வெள்ளிமலை மன்னவா தேவனி அல்லவா முன்னோர்க்கும் முன்னவா, அந்த பார்த்தீங்கன்னா அப்போ உடனே வந்து பயந்துன்னு இருப்பான். இந்திரன் தனியாக விட்டுட்டு போயிருக்காரு. எதுக்கு? வாட்டர் கனெக்ஷன் இல்லை. ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி சீர்காழியில் வாட்டர் கனெக்ஷன் எடுத்து விட்டுட்டாங்க. அப்போ இந்திரன் சொல்கிறார், இதுக்கு மேலே இங்கே வாழ முடியாது, சிவபூஜையை தொடர முடியாது, ஏன்னா நீர் கிடையாது, நீரின்றி அமையாது உலகம். தண்ணீர் அவ்வளவு அவசியம். வீட்டில் டேப்பில் சொட்டின்ண்டே இருக்கும் சில சமயம். அப்படிலாம் இருந்தால் உடனே பழுது பார்த்துடணும். அது லக்ஷ்மியை விரயம் பண்ணுற மாதிரி. நீர் அலைமகளுக்கு ஒப்பானது, செல்வ வளம் நீருன்றது. தண்ணி தானே அப்படின்னு வேஸ்ட் பண்ணக்கூடாதான். இன்றைக்கி மிகையாக இருக்குது, ஆனாலும் தண்ணியை படார்னு திறந்து கையெலம்பக்கூடாது. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் குழந்தை இருக்குது. அவங்க கையெலம்புறதோ இல்லை தட்டு அலம்ப நம்ம கற்றுக் கொடுக்குறோன்னா அவங்க எப்படி திறப்பாங்க பார்த்துருப்பீங்களா? படார்னு திறப்பாங்க. அப்போ பக்கத்தில் போயிட்டு தண்ணியை அளவாக பயன்படுத்தணும், இது விரயமாகக்கூடாது அப்படின்னு. நீர் ஒரு கடவுள், அது பஞ்சபூதத்தில் ஒன்று அப்படின்ற அந்த பழக்கத்தினை அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நீர் வரத்து இல்லை, கனெக்ஷன் போயாச்சு. இப்போ சொல்கிறார் இந்திராணி, நீ நானா கஷ்டப்பட்டு ஒளிஞ்சின்னு இருக்கோம், நீ மூங்கில் வடிவத்திலேயே இருக்கு, நீங்கங்க எங்கேயா போய் மாட்டிக்க போகிறீங்க. சூரபத்மன் உங்களை வலை வீசி தேடுறார். நான் இப்போ நேராக சிவபெருமான் கிட்ட போய் நமக்குன்னு ஒரு அவதாரம் ஒரு வேணும் இல்லையா, ஒரு குழந்தை வேணும், அப்போ தான் சூரபத்மனை அழிக்க முடியும். நான் கேட்க போகிறேன், அச்சோ நீங்கள் போயிட்டு வர வரையும் நான் எப்படிங்க தனியாக இருப்பேன், எனக்கு பயமாக இருக்கு. கவலையே படாத, தனியாக இருக்கேன்னு நினைக்காத. தனியாக இருப்பேன்ற பயம் இருந்தால் உடனே நீ ஐயனாரை கூப்பிடுன்றார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பெண்களை, வயது வந்த பெண்களை, அந்த ஆத்தங்கரை குளத்தங்கரை கிட்ட தான் ஐயனார் சிலை இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல கிராமங்களிலும் ஆற்றங்கரை குளத்தங்கரை ஓரங்களில் தான் ஐயனார் சிலை இருக்கும். பெண்களை அந்த மாதிரி தனியாக போய் எங்கேயாவது நீர் எடுத்துகிட்டு வரத்துக்கோ இல்லை எங்கேயோ இரவு வேளையில் போனாலும் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, ஐயனார் திருநீரை வச்சுட்டு போ, ஐயனாரேன்னு கூப்பிட்டுன்னு போ, அவர் தான் உனக்கு காவல் தெய்வம். இந்திராணிக்கும் காவல் தெய்வம். அதனால் இந்திரன் சொல்கிறான், நான் கவலைப்படாத இந்திராணி, ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஐயனாரை கூப்பிடு வந்து காப்பாது. சரிங்க, பயந்துட்டே இருக்கா. அவளும் சிவ பூஜை செய்கிறான். அந்த சமயத்தில் தான் ராமாயணத்திற்கு ஒப்பாக ஒரு காட்சி. ஆனால் கந்தபுராணம்னு பார்த்திங்கன்னா காலத்தால் ராமாயணத்திற்கும் முன்பு நடந்தது, காலமே கிடையாது. அந்த இடத்துல யார் வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜமுகி அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மனுடைய தங்க வரா. கூட துன்முகின்னு அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேறு.
ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வராங்க, இவ்வளோ அழகாக இருக்காளே, அண்ணாவுக்கு போய் இவளை கல்யாணம் பண்ணி வச்சா அண்ணாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படின்னு, ரொம்ப அழகாக இருக்க நீ யாருன்னு சொல்லிட்ட உடனே அவள் இந்திராணி வலை போட்டு சூரபத்மன் யாரை தேடுறாரு? இந்திரனை தான் தேடுறாரு. குயிலா மாதிரி மூங்கில் மரமாக ஒளிஞ்சிருக்காங்க. நான் வரமாட்டேன்ட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, எங்கள் அண்ணன்கிட்ட வா, பாவம் இந்த காட்டில் கஷ்டப்படுறதுக்கு எங்கள் அண்ணன்கிட்ட வந்தனா அங்கே நீ பட்டத்து மகிழ்ச்சியாக இருக்கலாம், வா. வரமாட்டேன். கையை பிடிச்சி இழுக்கும் பொழுது அவள் பயந்து போய் கத்துறாளாம். அது கச்சியப்பர் கந்த புராணத்தில் பதிவு பண்ணுறது. புராணத்துக்காக இல்லை, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பயம்னா நாம் என்ன பண்ணணுமா? ஐயனாரேன்னு கத்தணுமா. நம்மையும் ஐயனார் காப்பாற்றுவார். அப்படி ஐயனாரேன்னு கத்திட்ட உடனே ஐயனாருடைய படை தளபதி அவர் கூட வரல. ஐயனார்லாம் இதுக்கெலாம் வரமாட்டார், ஏன்னா இந்த அஜமுகிலாம் ரொம்ப இதுவான். ஏய் நீயே போப்பா, நீ போதும் அப்படின்னு அவருடைய படை தளபதி அனுப்புகிறாராம். அவர் பேர் வீரமாகாளர். வந்தார். எப்படி லக்ஷ்மணன் சூர்பனகை மூக்கை அறுத்தானோ அது போல யோசிக்கவே இல்லை, கைப்பிடித்த கையை வெட்டிட்டார். இந்திராணியை காப்பாற்றிட்டார். கை வெட்டப்பட்டு ஓடி போகிற அண்ணா, நீ நினைக்கிற இந்திரன் எங்கேயோ இருக்கானா, என் கையை வெட்டிட்டானான்னு ஓடி போகிற அஜமுகி. அப்படி கைவிடாமல் ஐயனார் காப்பாற்றியதால் இன்றும் சீர்காழிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த சிற்றூருக்கு பேர் கைவிடாஞ்சேரி. இன்றைக்கும் அந்த ஊர் இருக்குது, கைவிடாஞ்சேரி. இப்போ நம்ம கவி குஞ்சர பாரதி அவருக்கு வந்துடலாம். இவருக்கு 18 வயசில் காய்ச்சல் வருது. கனவுல தர்மசாஸ்தா, நீ என்னை நினைத்து துதிப்பாடு சரியாயிடும்ன்ற. அப்போ ஊரில் இருக்கும் காவல் தெய்வமாம் ஐயனாரை நினைத்து பள்ளு பாடுற. அப்போ தான் அவருக்கு அந்த கவி ஆற்றல் வருகிறது. ஓ, எனக்கு பாட்டுலாம் பாட வருமா? சாமி சொல்கிறாரு, குலதெய்வம் தர்மசாஸ்தா வந்துட்டாரே, போய் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கிலிருந்து அப்படியே பாடல் வருது. அப்பத்திலிருந்து ஆரம்பித்த புலமை தான் ராமநாதபுர சமஸ்தானம், சிவகங்கை சமஸ்தானம், ஊர் முழுக்க பரிசு. 2 சமஸ்தானத்தில் ஒரே சமயத்தில் 2 கவர்மெண்ட்டில் அவர் 2 கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறார். இங்கேயும் அரசவை புலவர், அங்கேயும் அரசவை புலவராக இருக்கார். அவ்வளோ ஒரு மரியாதை, நல்ல மரியாதை, நல்ல வாழ்க்கை. அவருக்கு ஒரு 55 வயசு. அப்போ ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, ராமாயணம், நம்ம கம்ப ராமாயணம் இருக்கு இல்லையா, அந்த கம்பராமாயணம் எல்லாமே இந்த 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. கந்தபுராணம், ராமாயணம் இதெல்லாம் 11, 12 இந்த நூற்றாண்டில். கம்பராமாயணம் அப்படின்றத பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய கச்சியப்பர்கிட்ட கம்பராமாயணத்தை பற்றி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாராம், கம்பர்கிட்ட கச்சியப்பரை பற்றி கேட்கும் பொழுது, கந்தபுராணம் என்ற ஒரு அற்புத புராணத்தை ஏற்கனவே கச்சியப்பர் என்ற சுறா கலக்கி விட்டது அப்படின்ட்டு. இன்றைக்கெலாம் சொல்கிறோம்ல கலக்கிட்ட அப்படின்னு, ரொம்ப நல்லா பண்ணால் என்ன சொல்கிறோம், கலக்கிட்ட போங்க. அந்த ஒரு வார்த்தையை முன்பே அவர்கள் ஆண்டிருக்கு. அப்போ 11, 12 இந்த காலத்திலே கம்பராமாயணம் கந்தபுராணம்லாம் வந்தாச்சு. கம்பராமாயணம் இன்னைக்கு மாதிரி அன்றைக்கி கொஞ்சம் பிரசித்தி தான். இப்போ தான் கந்தபுராணம் மறுபடியும் வருது. நடுவில் கந்தபுராணம் ரொம்ப பேசலை. அப்போ கம்பராமாயணங்களுக்கு நிறைய பேர் நாடகத்தமிழில் நிறைய பாடல் எழுத ஆரம்பித்தாங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் கூத்து கட்டினாலும் என்ன பண்ணுவாங்க, ராமாயண கூத்துன்னு கட்டிடுவாங்க. ராமாயண நாடகங்கள் நடக்கும். இன்றைக்கி வரை நடக்குது இல்லையா ராமாயண நாட்டிய நாடகங்கள். அப்போ நிறைய பேர் பாடுறாங்க. ஒரு காலத்தால் அப்புறம்தான் வருது முருகனுடைய புராணங்கள். அப்போ நம்முடைய கவி குஞ்சர பாரதிக்கு ஒரு 55 வயசு. அப்போ இன்னொரு கவிஞர் சொல்கிறார், இந்த மாதிரி கம்பராமாயணத்துக்கு ரொம்ப அழகாக நாட்டிய நாடகங்கள் நடக்குது, நம்ம முருகன் புகழ பரப்பணும். அப்படியா, நான் முருகனை வேண்டுவேன், பெருசாக பக்தியெலாம் கிடையாது. அப்படியா, நீங்கள் எனக்காக உங்களுடைய அழகு தமிழில் இந்தாங்க கந்தபுராணம். கந்தபுராணத்தில் எவ்வளவு பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10,345 பாட்டு உண்டு கந்தபுராணத்தில். கச்சியப்பர் எழுதுனது. இதை கொடுத்துட்டு இதை வச்சு நல்ல ஒரு நாட்டிய நாடகத்துக்கான கீர்த்தனைகள் பாடல்கள்லாம் நீங்கள் எழுதி கொடுங்க. நாம் கூட முருகன் ட்ராமாவை போடலாம். முருகன் புகழ சைவர்கள் விரும்பி கேட்பார்கள் இல்லையா, நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. நான் இந்த கந்தபுராணம்னு முருகன்னு தெரியும், இந்தளவு புராண ரீதியாக தெரியாதே, கொஞ்சம் பண்ணணுமே. 55 வயசில் கிடைக்குது இந்த மாதிரி ஏதோ ஒரு கந்தபுராணம்ன்ற புத்தகம். அதை அப்படி படிக்க ஆரம்பித்தார். படிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே போயிட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன். போதும், வேலையெல்லாம் போதும். இன்னும் அழகாக இருக்குது வாழ்க்கையில்.
நம்ம என்னதான் சாதிச்சாலும் நம்ம செய்ய போகிற சில தொண்டுகள் தான் நிற்கும். ராஜராஜ சோழன் நேற்றுக்கே பேசினோம் இல்லையா, பெரிய பெரிய வெற்றிகள் இருந்தாலும் நிறைய அரசர்களுக்கு வெற்றி இருக்கே. பாண்டிய மன்னன் பல பேர் வெற்றி கண்டிருக்கிறார்கள், சேரர்கள், பல்லவர்கள், நிறைய பேருக்கு வெற்றி இருக்கே. ஏன் இத்தனை பேரை தாண்டி ராஜராஜன் பேர் இருக்குது? வெற்றிக்காகவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லையே, கோயிலுக்காக தானே இருக்குது. இன்னும் பெரிய கோயில். ஏன் சதய விழா நடக்குது? நிறைய நாட்டுக்கு போய் எல்லாரையும் தோக்கடிச்சு அவர்களின் உயிர் கொன்று வெற்றி பெற்றான் என்பதற்காக. அதை எல்லா மன்னர்களும் எல்லா காலத்துலேயும் தான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம் இல்லையே. அன்றைக்கி வேணால் அப்போ இருக்கிறவங்க கிட்ட அது சாதனையாக பேசப்பட்டாலும் ராஜராஜனை இன்றும் ஒரு பெரிய சிவபக்தராக நினைக்கின்றோம். ராஜராஜனால தான் நமக்கு சிதம்பரத்துலேருந்து திருமுறை கிடைக்குது. ராஜராஜன்னா திருமுறையே இல்லையே. அப்போ ராஜராஜனுக்கு எதனால் புகழ்? சிவத்தொண்டினால் புகழ். அப்போ நமக்கும் சிவத்தொண்டு செஞ்சால், முருகத்தொண்டு செய்தால் நம்முடைய புகழ் என்பது ராஜா மாதிரி இல்லைனாலும் அடுத்த 2 தலைமுறைக்கு நம்ம பேரம்பேத்திங்களாவது நம்மளை பற்றி பேசணுமே. உங்கள் பாட்டியை பற்றி என்ன? ஐ டோன்ட் நோ அபவுட் மை கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எனக்கு தெரியாது அவங்கள பற்றி. என்ன தெரியாதா? இல்லை, எங்கள் தாத்தா பாட்டி சின்ன வயசில் எனக்கு கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்ல வேண்டாமா? அது அவங்க குழந்தைக்கிட்ட சொல்லணும்ல. எங்கள் பாட்டி இருந்தாங்களா, இன்றைக்கி மாதிரி கிடையாது, போவோம் இரவானா அவங்களோட படுத்து போவோம், தாத்தா பாட்டி மேலே காலை போட்டுன்னு படுப்போம், நிறைய கதை சொல்லுவாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, கதை கேட்டு தூங்கின காலம். இன்றைக்கி மொபைல் பார்த்துட்டே தூங்குறோம்ல. அன்றைக்கி பெட் டைம் ஸ்டோரிஸுன்றது ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை, வீட்டுக்கு அன்றைக்கி ஒரு அத்தை பாட்டி இருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு கதை சொல்லுவாங்க குழந்தைங்கன்னா. இரவானா நிலா சோறு உண்டு, எல்லாரும் சாப்பிடுவோம். இன்றைக்கி மாதிரி விதவிதமாலாம் கிடையாது. இன்றைக்கி என்ன தோசைக்கு என்னென்ன சட்னி என்ன சாம்பார்லாம் கிடையாது. அன்றைக்கி அப்படியே இருக்கிற மிச்ச மீதியான சாதத்தை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு குழம்போ தயிரோ பிசைஞ்சு எல்லாருக்கும் ஒரு 4-5 வாய் கொடுப்போம். அவ்வளோதானே. யாருக்கு தனி தட்டெல்லாம் இருக்கும்? அவ்வளோ பேருக்கெலாம் கிடையாது தட்டு. அவ்வளோ வகை வகையானதும் கிடையாது. இட்லிலாம் என்றைக்கோ தானே சாப்பிடுவோம். இன்றைக்கி அப்படி போனால் இட்லி கிடைக்குது. எனக்கே ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டிலலாம் அந்த கிரைண்டர் வாங்கிறதுக்கு முன்னாடிலாம் என்னைக்காவது இட்லி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது நான் சொல்கிறது இந்த 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி. 50 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் தான் அதிரசம் இட்லிலாம் கண்ணிலேயே பார்க்க முடியும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னும் கூட சொல்லுவாங்க, சில பாடல் அப்படியே நடப்போம், போகும்பொழுது அந்த பாட்டு கேட்கும், நின்று கேட்போம், டீ கடையில் கூட கேட்கும். அன்றைக்கி சமயபுரத்துக்கு போன வருஷம் அதிகாலை வேளையில் சுசீலாம்மா பாட்டு ஒன்று போகுது. 1000 இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், ஆதிசக்தி கருமாரியாலயம் வாழ்வு தரும். இந்த பாட்டெலாம் இப்போ யாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி போகிறோம் அதிகாலையில் அந்த பாட்டு கேட்கும்பொழுது நிற்கிறோம் கேட்குறோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் கையில் ஒரு அடிமையான பூதம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு பூதம். நான் எது கேட்டாலும் இது உடனே கொடுத்துரும் அந்த பாட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. எனக்கு பிடிச்ச விஷயமே எப்பாவது கிடைக்கும் பொழுது அதில் இருந்த ஒரு மதிப்பு இருக்கும் பாருங்களேன். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, பாசமலரில் மலர்ந்து மலராத பாட்டு கேட்கணுன்னா என்னைக்காவது ரேடியோவில் போட்டாங்கன்னா ஓடி வந்து உட்காந்து கேட்குறதுல ஒரு சுகம். இன்றைக்கி எல்லாமே கிடைக்குதே, இதுவும் சுகம்தான். ஆனால் எதுக்குமே ஒரு தேடல் இல்லை, எல்லாமே ரொம்ப நிரம்ப இருக்குது. அப்போ இவ்வளவு நிரம்ப கொடுத்தது எதற்காக? நாம் சுவாமியை நிறைய வணங்கணும். அப்போ இந்த 10,000 சில்லற பாடலை படித்தார். அழகாக நாடக தமிழ் கீர்த்தனைகள் எழுதிட்டார். அதை பாடி பாடி டான்ஸ் ட்ராமா போடலாம் முருகனுக்கு. அப்படி ஒரு நாடகத்தமிழ் கீர்த்தனைகளை எழுதி முடித்து பார்த்தா 60 வயசு ஆயிடுச்சு. வாழ்க்கையில் 55 வயசில் கிடச்ச புகழ், ஆரவாரம், மரியாதை எல்லாத்தை விட ஒரு 5 வருஷம் முருகனோடு வாழ்ந்தோமே, இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அவருக்கு வாழ்நாளில் அவருக்கு தமிழ் கிடைத்ததற்கு தமிழின் பெருமை, தமிழ் முருகன் போட்ட பிச்சை போல இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு இது கிடச்சிருக்கு அப்படின்றத கவி குஞ்சர பாரதி அவர்கள் உணர்ந்த இடம். அவர் எழுதினது ஸ்காந்த புராண கீர்த்தனை நாடகங்கள் அப்படின்றது இருக்குது. அப்படி ஒரு அந்த காலத்தில் நாடகத்தமிழாக முருகனுடைய புகழை பரப்பியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருக பக்தர் கவி குஞ்சர பாரதி. நாடகத்துக்கு அவ்வளவானா எதனால்? ஒரு விஷயத்தை சொல்கிறத விட நடித்து காமிக்கும் பொழுது அது மனசில் ஆழமாக பதியும். அதனால்தான் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல சுதந்திரம் வேணுன்றதுக்கு நாடகங்கள் போவாங்க. ஏன்? ஆங்கிலத்தில் சொல்லணும்னா
நாடகம் ட்ராமா கிரியேட்ஸ் மோர் இம்பேக்ட். அதனுடைய தாக்கம் ஜாஸ்தி. அந்த விஷயத்தை பார்த்தா அப்படியே இருப்போம். ஏங்க நம்ம எல்லாருமே கேட்குறேன், நான் உணர்ந்ததை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. நமக்கு ஒரு சமயம் இந்த கொரோனாவில் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு 6 மாதம். அப்போ மகாபாரதம் போட்டாங்க ஒரு தொலைக்காட்சியில். அந்த மகாபாரதத்தை பார்த்துட்டே இருப்போம். அது ரொம்ப தெரிஞ்ச கதை தான். கடைசியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தர்மர் ஜெயிக்க போகிறாருன்னு. யாருக்காவது கிளைமேக்ஸ் தெரியாமல் இருக்குமா? தெரியாது. ஆனால் அந்த மகாபாரதம் பார்க்குறதுல அவ்வளோ சுவாரஸ்யம். அந்தளவு அப்படியே பார்க்குறதுல நமக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். ஏன் மகாத்மா காந்திக்கு ஹரிச்சந்திரன் பிடித்ததுக்கு காரணம் ஹரிச்சந்திரன் நாடகம். அவங்க அம்மா என்னதான் அந்த சத்தியத்தை பற்றி உண்மையை பற்றி சொன்னாலும் அந்த ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து 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 அவருக்கு என்ன தோணுது, நான் கூட இதே மாதிரி உண்மை விளம்பியாக உண்மை சொல்லும் மனிதனாக வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதால் தானே மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத், சத்திய சோதனை என்னது, மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு அவர் எழுதினதுக்கு காரணம் நாடகத்தமிழ். அப்போ நாடகத்தமிழ் எவ்வளவு விஷயம். இன்றைக்கும் பாருங்களேன், வள்ளி கல்யாணத்தை போடுவாங்க. என்ன ஒரு வருத்தமான செய்தி, முருகனுடைய முழு நாடகங்கள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆனாலும் வள்ளி குறத்தி நாடகம் இருக்குது. ஏன் தெரியுமா? நான் சொல்கிறது கொஞ்சம் கீழ்த்தரமாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் ஆழ்ந்து பாருங்கள், அதனுடைய உண்மை தெரியும். அதில் நிறைய காதல் காட்சிகள் வரும். அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த வள்ளி முருகன்ற காதல் காட்சிகள் ரொம்ப பிடிக்கும். அதனாலவே அந்த முருகனுடைய வள்ளி நாடகங்கள் இருக்கும். ஆனால் உண்மையாக என்ன சொல்லணும்னா, நம்முடைய முருக அனுபவத்தில் வள்ளி என்பவள் ஒரு தத்துவம். என்ன தத்துவம்? நம்ம தான் அந்த வள்ளி. நம்ம கண்ணாடியில் பார்க்கும்பொழுது நம்ம தான் வள்ளியாக தெரியணும் நமக்கே. நான் தான் வள்ளியா, நான் தான் அந்த குறத்தியா. அப்போ எந்த ஒரு பேதமும் பார்க்காமல் என்றோ என்னுடைய உயிருக்கான தலைவன் முருகன் என்னை அழைத்து கொண்டு சென்று விடுவான். இதில் ஆண் பெண் எதுவுமே கிடையாது. ஜெண்டர்னு ஒரு காலம் இருக்கும், FM அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணணும்னாலும் ஜெண்டர்னு ஒரு காலம் இருக்கும். ஆனால் கடவுள்கிட்ட நமக்கான ஜெண்டர்னே எதுவும் கிடையாது. நம்ம ஒரு ஆத்மா, அந்தளவு பொதுப்படையாக மாறிவிடுவோம். நாம் ஒரு ஜீவாத்மா, நாம் தான் அந்த வள்ளி. தெய்வ யானையை கூப்பிட்டு தேவேந்திரன் கொடுத்தானா முருகனுக்கு. ஆனால் வள்ளியை தேடி முருகன் வரான். எங்கம்மா இருக்க, எங்கம்மா இருக்க. அவள் திணைப்புணத்தில் இருந்தா. திணைப்புணத்திலிருந்து என்ன பண்ணுறா? அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம், லோபம், மோகம் அதெல்லாத்தையும் முருகா முருகா. நமக்கு கூட யார் மேலேயாவது ஒரு கோபம் வருது, யார் மேலேயோ ஒரு ரொம்பவே ஒரு கோபம் வருது. ஆனால் நம்ம நினைப்போம், சே நம்ம எவ்வளோ கோயில் போகிறோம், எவ்வளோ சுவாமி ஸ்லோகம், நமக்குள்ளே ஏன் இந்த கோபம்ன்ற ஒரு கெட்ட விஷயம் மறந்துடலாம், சே விடலாம், அவங்க தப்பு பண்ணால் அதுக்கான விஷயம் அவங்களுக்கு நடக்கட்டும், நம்ம அதிலேருந்து வந்துடலாம். ஏன் என்னுடைய சிந்தனை இப்படி ஆகுது? அப்படி இருக்கல. அப்போ நமக்குள்ளே இருக்கிற கோபத்தை நம்ம இப்படி தானே ஜெயிக்கிறோம். சில சமயம் எப்பாவது போகாமல் எட்டி பார்க்குமே, பா எவ்வளோ கெட்டது பண்ணால் அவளுக்கு இருக்கு பார், அது எப்பாவது வந்துடுதில்ல. இது நமக்கு சிவபக்தர்கள் முருக தொண்டர்கள் நமக்கான ஒரு தன்மையா அப்படின்னு தோன்றி நமக்கு என்ன குறைச்சல்? இன்றைக்கும் முருகன் நல்லா தானே நிமித்தி தலை நிமித்தி வச்சுருக்கானே. எவ்வளோ நாள் மற்றவங்கள பார்த்து நம்ம இவங்க அப்படி இவங்க அப்படின்னு கம்பேர் பண்ணியே வாழ போகிறோம். நம்ம இன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வருதில்ல. இதுதான் திணைப்புணத்தில் வள்ளி செஞ்சா. எது? அப்படியே பறவைங்க நெற்களை சாப்பிட வருமா. அந்த பறவைகள் யார் தெரியுமா? நம்ம கோபம், பொறாமை, கெட்ட எண்ணங்கள். இதுதான் அந்த பறவை. அவன் என்ன பண்ணா? ஆலோலம் பாடி துரத்தினான். அந்த ஆலோலம் எது தெரியுமா? நமக்குள்ளே வர அந்த கெட்ட பறவைகளை நாம் கூட முருகா முருகான்ற ஆலோலம் பாடினா நமக்குள்ளே வர இந்த பொறாமை பறவைகள் எல்லாமும் பறந்து போயிடும். இதெல்லாம் போனால் அடுத்தது என்ன கிடைக்கும்? குரு தரிசனம் கிடைக்கும். அப்படி தான் வள்ளிக்கு குருவாக நாரதர் தரிசனமும் விநாயகர் தரிசனமும் கிடைக்கின்றது. அதற்கு பிறகு முருகப்பெருமான் எந்தெந்த வகையில் ஆட்கொள்கின்றான்? வளையல்காரனாக வருகின்றான். பொதுவாக அந்த காலத்தில் செட்டிமார்கள் வணிகம் செய்வார். குலத்தொழில் செட்டிமார்களுக்கு வணிகம். அதனால்தான் பாம்பன் சுவாமிகள் கூட சொல்கிறார், இனமென தொண்டரோடும் இணங்கிடும் செட்டி காக்க. ஏன் வளையல் வியாபாரியாக வரானா முருகன்? வேடனாக வருகின்றான், கிழவனாக வருகின்றான். யோசிச்சு பாருங்க. வர 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 வள்ளி என்ன பண்ணுறாப்பா, நீ வேண்டாம், நீ போ நீ போ அப்படின்னு சொல்லுவோமா. ஏன்னா நமக்கான இயல்பான். கடவுள் கிட்ட வந்தாலும் அதை ஏற்றுக்கவே மாட்டோமா, போனுவோமா. ஆனால் கடவுள் விடாமல் நம்மை ஆட்கொள்வானாம். அப்படித்தான் முருகப்பெருமான் எவ்வளவு முறை வள்ளி போப்பா, நீ யாருன்னே தெரியல, எங்கள் அப்பா பார்த்தா உன்னை என்ன பண்ணுவார், போயிடு போயிடு அப்படின்னு வரான். அப்படிலாம் சொல்லியே இல்லை இல்லை நான் விடவே மாட்டேன், நீ என்னோடு சேர வேண்டிய ஆத்மா அப்படின்னு
முருகனே வந்து நம்மையும் ஆட்கொள்வான். அதனால் அந்த வள்ளியே நாம தான். வலது பக்கத்தில் இருக்கும் வள்ளி பிராட்டி இந்த ஜீவாத்மா. நீங்கள் முருக பக்தர் அப்படின்னா நீங்கள் தான் அந்த வள்ளி அப்படின்ற உருவமே. அடுத்தது கவி குஞ்சர பாரதி அவர்கள் வாழ்நாளில் முருகனுடைய அற்புதமான சரித்திரத்தை நாடகத்தமிழால், ஏன்னா நிறைய இடத்துல வெண்பாக்கள் கட்டளை கலித்துறைன்னு செய்யுளால் பார்த்தோம். இவர் நாடகத்தால் அழகாக அங்கங்கே முருகன் ட்ராமா வரும். ஒருத்தர் அழகா முருகனாக வந்துடுவார், பார்வதி கல்யாணம் நடக்கும், அந்த பிரம்மன் குட்டுப்பட்டு சிறைக்கு போகிற காட்சி. இப்படியே பக்தர்களுக்கு இன்னுமே முருகன் மீது அவனுடைய வரலாறு. ஏன்னா எப்படி வரலாறு தெரிஞ்சிருக்கும்? விவரம் தெரிஞ்சவங்க வீட்டில் படித்தவங்க பண்ணுவாங்க. விவசாயிகள் படிக்காதவங்க சாயந்தரமானால் இப்படி வந்து உட்கார்ந்துருவாங்க, தெரு கூத்தை தான் பார்ப்பாங்க. அதில் தான் ராமாயணம் மகாபாரதம் முருகன். அதை பார்த்துட்டு சாமியை பற்றியே நினச்சின்னு போய் தூங்குவாங்க. உங்களுக்கு கனவெல்லாம் சாமி. அவனோடு இருக்கும் தொடர்பு தானே கனவிலும் அவனை வர வைக்கும். நமக்கான தொடர்பு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த கவிராயரை தான் முதல்ல ஆரம்பித்தேன். ஆனால் நம்ம மக்கள் இன்னும் கொஞ்சம் வரட்டோன்னு குஞ்சர கவி பாரதியை சொல்லிவிட்டு அந்தக கவி வீர ராகவருக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வரணும்னு நினச்சோம். ஓரளவு வந்துட்டீங்க. தினமும் வர முகங்கள் தெரியுது. நம்முடைய சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கோயிலுக்கு வரோம். அற்புதமான சிவசுப்பிரமணியர் ஆலயம், கந்தக்கோட்டம் போகிறோம், காஞ்சிபுரம், குமரக்கோட்டம், சிறுவாபுரி, ஆண்டார்குப்பம், திருப்போரூர், இதெல்லாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள். இதில் சில அருணகிரியாரால் பாடல் பெற்ற ஆலயங்கள். இப்போ நான் சொல்ல போகிற ஆலயம் நம்முடைய அருணகிரியாரால் பாடல் பெற்ற முற்றிலும் புது வகையான ஒரு ஆலயம். நீங்களாம் கண்டிப்பாக அவசியம் அடுத்த வருஷம் நான் வரத்துக்குள்ளே இந்த கோயில் போயிட்டு வந்தவங்க எவ்வளோ அமைதி எவ்வளோ ஆனந்தம்னு சொல்லணுன்றத ஒரு விண்ணப்பமாக வைக்க. எந்த இடத்துல இருக்குது? ஈசிஆர் ரோடு, மரக்காணம் கிட்ட, சேயூர் அப்படின்ற பேரில் இருக்கும். அந்த கிழக்கு கடற்கரை சாலையிலேயே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வலது பக்கம் மரக்காணத்துக்கிட்ட வந்துடும். ஓமா ரோடு வழியாக நீங்கள் அந்த திருச்சி நெடுஞ்சாலை போனீங்கன்னா அந்த இடத்துல நம்முடைய நடுப்பழனின்னு அங்கே ஒரு திரு ஆலயம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நடுப்பழனி அப்படின்னு ரொம்பவே அழகான ஒரு மலை கோயில் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கம் சொல்லிட்டு பிள்ளையார் அச்சு முறித்து செய்து தடைகளை தகர்த்து வெற்றி கொடுக்கும் ஒரு பிள்ளையார் கோயில். அது பாடல் பெற்ற தலம் சம்பந்தரா. அதுக்கு முன்னாடி லெஃப்டில் திரும்பணும். இது நான் சொல்கிறது நம்முடைய OMR அது வழியாக நம்ம திருச்சி நெடுஞ்சாலை போனோம்னா லெஃப்ட்டு திரும்பணும். இதே கிழக்கு கடற்சாலை வழியாக போனீங்கன்னா ஒரு 1.5 hour மரக்காணத்துக்கிட்ட செய்யூருன்ற ஊர் வந்துடும். அங்கே போய் ரைட்டு திரும்பினா அந்த வலது பக்கம் திரும்பி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த கோயிலுக்கு போயிடலாம். நான் சொல்கிறது சேயான கந்த கடவுள் வந்ததால் செய்யூர் அப்படின்ற பேர், சேயூர்ன்ற பேர். சூரபத்மனோடு சம்ஹாரம் முடிந்த உடனே தான் ஒரு அசுரனை அழித்ததால் முருகனுக்கு இருந்த தோஷங்கள் நீங்க சிவபூஜை செய்து தோஷங்களை முருகப்பெருமான் திருச்செந்தூரில் நீங்க பெற்றார். இது திருச்செந்தூருடைய புராணம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கையில் ஒரு தாமரைப்பூ இருக்கும். எதுக்கு தாமரைப்பூ? அழகாக இருக்கும்னு போஸ் கொடுக்குறாரானா கிடையாது. அவர் சிவ பூஜை செய்யும் கோலத்திலேயே இருக்கார். பூஜை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நின்ற கோலம், அதனால் சிவ பூஜை செய்யும் கோலத்தில் இருக்கார். அந்த இடத்துல அவருடைய சிவபூஜை செஞ்ச உடனே இப்போ சஷ்டி கவசத்துலேருந்து ஒரு வரியை நான் ரெஃபரன்ஸ் எடுக்கு. 27 உவந்து அமுது அளித்து குரு பரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி. அந்த 27 பேர் யாருன்னா 27 நட்சத்திரங்கள். முருகனோடு சூரபத்மன் அந்த போரின் பொழுது எல்லாரும் தங்களால் இயன்ற அளவு தங்களை பங்குபடுத்தி கொண்டார். அதில் அந்த 27 நட்சத்திரமும் வேதாள வடிவம் எடுத்து அந்த போரில் இருந்தார்கள். அப்போ அவர்களுடைய தோஷம் நீங்க வேண்டும் என்று கேட்டதால் அந்த வேதாளங்களை வீரபத்ரர் அடக்கிறார், பைரவர் அடக்கிறார். பைரவர் தான் அவர்களுக்கு தலைவன். அவர்கிட்ட ஒரு சின்ன ஆர்மி இருக்குது. பைரவர்கிட்ட 27 நட்சத்திரமும் வேதாள வடிவத்தில். இந்த ஒரு ரெஃபரன்ஸ் நான் எதற்காக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும்னா, இதெல்லாம் இப்போ வந்த சரித்திரமோன்னு நினைக்கக்கூடாது. வேதாள கணம் புகழ் பெருமானேன்னு அனுபூதியில் ஒரு வரி வருது. வேதாள கணம் புகழ் பெருமான்.
அப்போ வேதாளங்களும் முருகனை போற்றி இருக்கிறது. அப்போ வேதாளங்கள் எதனால் நட்சத்திரங்கள் வேதாள வடிவம் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய உயிர்கள் மாய்ந்ததாம். அந்த உயிரையும் அதன் இரத்தத்தையும் சாப்பிட்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்த வேதாள வடிவம் எடுத்து நட்சத்திரங்களும் போய் முருகனுக்கு தொண்டு செய்தார்கள். இப்போ அவர்களுடைய தோஷம் நீங்கணுமேன்னு சொல்லிட்ட உடனே அங்கே இருக்கிற பைரவர் சொன்னாராம், வெயிட் பண்ணுங்க, முருகன் அவர் தோஷம் நீங்கள் திருச்செந்தூரில் பூஜை பண்ணுற சிவ பூஜை பண்ணப்புறம் உங்களுக்கும் அனுகிரகம் கிடைக்கும். அப்போ அவர்களும் முருகனை நினைத்து தவம் செய்து காத்திருந்த இடம். அந்த இடத்துல சிவபூஜை நிறைவு செய்த முருகப்பெருமான் இங்கே தொண்டை மண்டலத்தில் 27 நட்சத்திரத்திற்கும் அனுகிரகம் பண்ணுறார். இந்த இடத்துல சேயூர்ன்ற இடத்துல முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையோடு ரொம்ப அழகாக இருப்பார். முருகப்பெருமான் அருணகிரியார் போற்றி இருக்கின்றார். அமைதியான முருகன் கோயில். இன்னும் ஒரு பாயிண்ட் சொன்னால் இங்கே நிறைய பேருக்கு பிடிக்கும். 27 நட்சத்திரத்துக்கும் சன்னதி இருக்குது. நமக்கு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் இருந்தால் நிறைய பேருக்கு அந்த கோயில் பிடிச்சிடும். நம்ம முருக பக்தர் நமக்கு அது இருக்காது. உள்ளே போனீங்கன்னா அஸ்வினி அதற்கு ஒரு வேதாளம், ஒரு சின்னதாக அதற்கு ஒரு சன்னதி, பரணி, கார்த்திகை, கிருத்திகை, அந்த மாதிரி ஒரு நட்சத்திரக்கும் ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரமும் தனித்தனி ஒவ்வொரு பேர் கொண்டு ஒரு வேதாளத்துக்கும் ஒரு பேர் தனி பெயர்களோடு 27 நட்சத்திரங்கள் வேதாள வடிவத்தில் அருள் பாலிக்கின்றார்கள். அதனால் அந்த கோயில் போயிட்டு நமக்கான நட்சத்திரத்திற்கு சின்னதாக பூஜை பண்ணிட்டு, தேய்பிரை அஷ்டமிக்கெலாம் ரொம்ப கூட்டம். சாதாரணமாக உங்களுடைய ஒரு திருமண நாளோ அல்லது குடும்பமாக எல்லாரும் இருக்கக்கூடிய அன்று ஒரு நல்ல அமைதியான ஆலயத்துக்கு குழந்தைங்களை கூட்டின்னு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, எங்கேயாவது தூரமாக போயிட்டு வரணும்னு குழந்தைங்க ஆசைப்படுவாங்க இல்லையா? அந்த இடமும் பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு அவுட்டிங் போகணும் அப்படின்ற வார்த்தைங்களை இப்போ எல்லாம் கேட்குறாங்க இல்லையா? அப்போ நல்ல விதமான ஒரு வெளியில் நம்ம கூட்டின்னு போகலாம். வெயில் இல்லாமல் ஒரு 3 மணிக்கு கிளம்புனோன்னா 5 மணிக்கு போகலாம். சத்தமே இல்லாமல் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் தான் ஆகும் முழு கோயிலையும் சுற்றி வர. அங்கே ஏகாந்தமாக உட்காந்துட்டு முருகனை பற்றின ஒரு பாட்டோ 2 பாட்டோ பின்னாடி தோட்டத்தில் உட்காந்து உங்கள் பாட்டை பாட்டிங்கன்னா செய்யூர் முருகனும் கேட்பார். 6 மணிக்கு கிளம்புனீங்கன்னா வர வழியில் ஒரு உணவகத்தில் ஏதாவது லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு 8:30 மணிக்குள்ளே வீட்டுக்கே வந்துடும். இப்படி ஒரு நல்ல அருமையான இடம். கோடை விடுமுறையில் உங்கள் குழந்தைங்களோட போகிறதுக்காக ஒரு சின்ன விண்ணப்பம். உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அந்த இடத்துல போய் அங்கே ஒரு விளக்கேற்றி அழகாக ஒரு பூ போட்டு அந்த வேதாளத்துக்கு முருகருக்கு ஒரு பூ எடுத்துன்னு போயிட்டு, நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாளும் தோளும் கடம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் எனக்கு முன்னே தோன்றினே, அந்த கடம்பமும் எனக்கு முன்னே தோன்றினே அப்படின்னா 27 வரும். இதெல்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா 27 வரும். 6 முகம் 6, 12 கை இதெல்லாம் கூட்டிகிட்டே வாங்களேன். வந்தீங்கன்னா 2 கால் 2 தண்டை ஒரு கடப்ப மாலை 27 வந்துடும். அப்போ இந்த 27 என் முன்னாடி தெரிஞ்சுதுன்னா அந்த 27 என்னை எதுவுமே பண்ணாது. அதில் வர சனி தோஷமோ, ஏன்னா நிறைய குழப்பமானது போயின்னு இருக்குல்ல. 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியா இல்லையா? பாதி ஜோதிடர்கள் ஆமான்ட்டாங்க, நல்லாறில் கிடையாதுன்ட்டாங்க, 26 அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் யாருக்கெல்லாம் சனி வரும் அப்படின்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டமாக இருக்கும். யாருக்கெல்லாம் அவர் போய் நல்லது நடக்கும்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மனசெல்லாம் அச்சுச்சோ அப்படின்னு இருக்கு. அதனால் எதுவாக இருந்தாலுமே முருக பக்தர்களுக்கு அவனுடைய திருவடிகளில் இருக்கும் பொழுது எதுவுமே நம்மை அண்டாதுன்ற நம்பிக்கை இருந்தால், ஏன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சின்னு வந்துட்டே தானே இருக்க போகுது. அந்த சுழற்சி நிற்க போகிறது இல்லையா? அதெல்லாம் பிளானட்டரி மூமெண்ட். ஆனால் அதை தாண்டியும் முருகன் நம்மை காப்பாற்ற வேண்டும். அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தானே முழுதாக மார்ஸ் என்ற செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் விழுந்த இடத்துல போகர் ஒரு சிலையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அப்போனா என்ன அர்த்தம்? எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வுக்கும் இந்த கலியுகத்தில் முருகன் அருள் நம்மை காப்பாற்றும். அதை நாம் பின்பற்ற வேண்டும். இப்போ திருக்கழுக்குன்றத்தில் இருந்தார் ஒருத்தர், பார்வையற்றவர். சின்ன வயசுலேயே நல்லா படிப்பார். எப்படிங்க பார்வை இல்லைன்னா படிக்கிறார்? பாவம் உட்காந்து பாரான், சட்டை போடாமல் உட்காந்து பாரான். போட்டுட்டு எழுதி காமிக்க சொல்லுவாங்களாம் நண்பர்களை. கன்னு எழுது, அந்த முதுகில் எழுதுறதை வச்சே அந்த லெட்டர்ஸை பரிச்சயமாக்கி. இன்றைக்கி தான் அந்த பிரெய்லின்ற மெத்தட்லாம் உண்டு. ஆனால் அவர் முதுகில் எழுத வைப்பாரான், குச்சியை வச்சு ஒரு எழுத்தையும் எழுத வச்சு ஆ ஆ ஈன்னு அந்த தொடு உணர்வு மூலமாக எழுத்துக்களை வார்த்தைகளை தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கவி பாட ஆரம்பிச்சிட்டேன்.
அப்போ அடிக்கடி அந்த இடத்துல வெள்ளம் வருது அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளி போய், இன்றைக்கி கூட உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பொன் விளைந்த களத்தூர்னு செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு இடம் இருக்கும். பொன் விளைந்த பூமி, பொன் விளைந்த களத்தூர்னு. அங்கே பார்த்தீங்கன்னா சதுர்புஜ ராமர்னு ஒரு ராமர் திருக்கோயில் அங்கே 2 இடத்துலையுமே இருக்கும். 4 கரங்களோடு ராமபிரான் இருக்க மாட்டார், ஒரு அற்புதமான கோலத்தில் இருப்பார். பொன் விளைந்த நிலம், பொன் விளைந்த களத்தூர் அப்படின்ற இடம் செங்கல்பட்டுலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே கிடைக்கும். இங்கே போய் செட்டில் ஆனாங்க. கல்யாணம் ஆகிடுச்சுங்க. என்ன கேட்டார் தெரியுமா ஒய்ஃப் கிட்ட? நான் அப்படி போயிட்டு வரேம்மா கொல்லை பக்கம். அன்றைக்கெலாம் காலையில் கொல்லை பக்கம் போயிட்டு வருவாங்க, தெரியும் இல்லையா? தண்ணியை கொஞ்சம் சுட வச்சு அடுப்பில் வச்சு, இன்றைக்கெலாம் தான் அந்த ஹீட்டர் இதெல்லாம், அது அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அடுப்பு தான், நல்லா கறி அடுப்பு விறகு அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சேன்னு வச்சுக்கோயேன். கொல்லை பக்கம் போயிட்டு வந்து நல்லா வெந்நீரில் குளிக்க போகிறேன்னு போயிட்டு, அவருக்கு கண் பார்க்க முடியாது, ரொம்ப பக்தி உண்டு. போனார், போயிட்டு வந்துட்டார். வந்து குளிக்கலாம் அப்படின்னு டவல்லாம் எடுத்துட்டு பொறுமையாக பக்கெட் எடுத்து பார்க்குறாரு. கையில் ஜில்லுன்னு இருக்குது. ஓ, இந்த வாளி இல்லை போல் அப்படின்னு கண்ணில் இன்னொன்று ஒரு வாளி, எல்லாமே ஜில்லுன்னு இருக்குது. அவருக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. அம்மா, சுட தண்ணி எதுவுமே இல்லையம்மா, பச்சை தண்ணியாகவே இருக்கே. சுட வைக்க மறந்துட்டியா? கொஞ்சம் காத்துட்ருக்கட்டுமா, சுட வச்சு தரியான்னு கேட்குறேன். உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்கள் கவி திறமையால் அரசரிடமிருந்து யானைக்கன்றும் வளநாடும் பெற்று வந்தீர்கள் பாருங்க, அந்த அசதி உங்களுக்கு சுட தண்ணி போட்டு தரேன், வேறு வேலை இல்லை அப்படின்னு போயிட்டாங்க. ரொம்ப கவிதை பாடி பாடி அரசன்கிட்ட நல்லா பெரிய யானை, அது முழுக்க பொண்ணும் பொருளும், 2 லேண்டு வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, பாவம் உங்களுக்கு ரொம்ப அசதியாக இருக்கும், நான் சுட தண்ணி போட்டு வைக்கிற முடியாமல் குளிச்சுட்டு நிம்மதியாக இருங்கன்னு கொஞ்சம் பரிகாசமாக பேசிட்டேன். வருத்தமாகிடுச்சு. சே, எப்படி பேசிட்டாங்க, நீங்கள் இருக்கிறதுக்கு பச்சை தண்ணியிலே குளிங்க போங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஏதோ வறுமை கொடுமை. புலவர்கள்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம், நாயன்மார்கள்னு சொல்கிறோம், அவங்கவுங்க மனைவி அந்தந்த சமயத்தில் குழந்தைங்களோட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவங்க கொள்கையோடு இருப்பாங்க, இவங்களுக்கு சிவன் அருளே உணவாக இருக்கும், அந்த குழந்தைங்களும் மனைவியும், அவர்களையும் நம்ம வணங்க வேண்டாமா? சிறு தொண்டர் வாழ்க்கையில் அந்த மனைவி பண்ணதுக்கெல்லாம் அப்படி நமஸ்காரம் படுத்து நம்ம பண்ண வேண்டாமா? இவர் ஒரு கொள்கையை வச்சுன்னா அந்த அம்மா கிட்ட தலைச்சம் குழந்தைய எடுத்து வெட்டணும், அதுவும் எச்சப்படக்கூடாது, முத்தம் கொடுக்காதன்ற. ஏன்னா சிவப்பிரசாதம், முத்தம் கொடுக்க வராங்களாம் அந்த குழந்தைக்கு, சீராளனுக்கு. சிவப்பிரசாதம் என்ன வாயெல்லாம் எடுத்துன்னு போ, அது அவங்க குழந்தை. அப்போ எந்த அளவு அவர்களும் அந்த தர்ம பத்தினிகளாக இருந்திருக்கிறார்கள். இந்த அம்மா திட்டாங்க, கொஞ்சம் முடியல, ரொம்ப வறுமை போல இருக்கு. இவர் மனசு நொந்துட்டார். இறைவா, எனக்கே கண்ணு பார்க்காம படைச்சிட்டேன், நானே ஏதோ தமிழ் கற்றுண்டு கவித்திறமையால் கிடச்சதை வச்சுட்டுருக்கேன், ஒரு சுட தண்ணிக்கு இப்படி பேசிடுச்சு என் மனைவி அப்படின்னு ரொம்ப வருத்தம். யாருக்கும் சொல்லாமல் அவர்கிட்ட ரொம்ப அன்பாக ஒரே ஒரு சீடன் இருப்போம், நீ வாடா நம்ம எங்கேயா போகலாம் அப்படின்னு போகிறேன். போகும்பொழுது எங்கே போகணும்னு தெரியல, செங்கல்பட்டுலேருந்து அப்படியே போகிறேன். செங்கல்பட்டுலாம் தாண்டி போகும்பொழுது இந்த செய்யூர் தலம் வரும். நீங்கள் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் ஈஸியாக நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள், ஏன்னா நாங்கள் அப்படி தான் போகணும். செங்கல்பட்டு அப்போ நினச்சினேன் இங்கேருந்து அவர் பேர் பாரோன்னு. இன்றைக்கி அதை எடுத்துன்னு வரணும்னு நினச்சேன். அவர் அற்புதமான அந்தக கவி வீரராகவர்னு பேர், அவர் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துலேருந்து ஒரு பாட்டு சொல்லணும்னு நினச்சேன், இந்த தடவை விட்டாச்சு, அடுத்த தடவை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரோம். அவர் என்ன பண்ணுறார், போகிற வழியில் நடந்து போயின்னு இருக்கார், ஒரு கோயில் மணி ஓசைக்கு. என்னடா அதான் பக்கத்தில் கோயிலா அப்படின்றார். ஆமாங்க ஐயா, அதோ கோயில் மாதிரி தான் தெரியுது. பக்கத்தில் கேளு எந்த கோயில்னு. முருகன் கோயில். வா, அதான் பிரசாதம் கிடைக்கும், பசிக்குது, உனக்கும் பசியில் வா, உள்ளே போகிறோம். அன்றைக்கி பாருங்களேன், கோயிலுக்கு வந்தால் நிஜமாகவே உணவு தேடி வருபவர்களுக்கு சத்திரமும் கோயிலும் உணவை கொடுத்தது. இன்றைக்கும் தரீங்களே, இங்கே போகும்பொழுது உணவு தரோமே. பிரசாதத்துக்காவது ஒரு குழந்தையோ இல்லை கடவுள் இல்லைன்றவங்களோ வந்தவங்கள ஒரு நாள் உள்ளே வந்துட மாட்டாங்களா? சுவாமி இருக்கு, அவரும் உள்ளே போகிறார். பிரசாதத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும், ஏன்னா பூஜை முடியலை, பரவாயில்லன்னு நிற்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க, சோ இன்றைக்கி என்ன இந்த முருகன் இவ்வளோ அழகாக இருக்கானே, பா ரொம்ப அழகாக இருக்கான் முருகன், இன்னைக்கு அலங்காரம். எல்லாரும் பேச பேச அவருக்கு அழுகியாவர். சரி, நான் பார்க்கவே முடியாதுல்ல, நீ தான் தமிழ், அந்த தமிழ்லேயே இருக்கேன், ஆனாலும் உன்னை பார்க்க முடியல, நீ ரொம்ப அழகாக இருக்கியாமே, நீ எப்படி இருப்ப? அண்மையில் அடியேன் பார்வையற்ற சகோதரர்களுடைய ஒரு பேட்டியை பார்த்து, அதில் ஒருத்தர் சில பேர்கிட்ட கேட்குறாங்க கேள்விகள். பார்வை கிடச்சா என்ன பார்ப்பேன்? அதில் ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா முகத்தை பார்க்கணும், சின்ன வயசுலேருந்து
எனக்கு இன்னைக்கு வரைக்கும் குளிக்கிறதுக்கு, இவ்வளோ பெரிய பையனாக மாறிட்டேன், குளிக்கிறதுக்கோ இல்லை மலம் ஜலம் கழிக்க கூட அம்மா உதவி தேவைப்படுது. அந்த இடத்துக்கு அவங்க முகத்தை பார்க்க, இது கூட அழுகையாக தான் வந்தது அந்த குழந்தை சொல்லும்போது. இன்னொரு சகோதரர் சொன்னார், எனக்கும் அம்மா முகத்தை பார்க்கணும். சரி, வேற யாரும்? மதுரை மீனாட்சின்னு ஒரு அம்மனாமே, எல்லாரும் சொல்கிறாங்க அவள் அவ்வளோ அழகாக இருப்பாளாமே, அவள் எப்படி இருப்பான்னு எனக்கு பார்க்கணும்னா. அப்படின்னு அழகாக இருப்பா. ஆனால் நம்ம எல்லாருமே அவளை பார்த்துருக்கோமே, நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. இங்கே மதுரை மீனாட்சியை ஃபோட்டோலையும் நிஜமும் பார்க்காதவங்க யாராக இருக்கீங்களா? கிடையாது. அப்போ சில சமயம் சாமி என்னை ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னு கேட்கும் பொழுது இந்த ஒரு தருணத்தை நினச்சா எப்பேற்பட்ட குடிப்பினையான ஒரு பிறவி நம்மளோடது. இப்போ அவன் சொன்னான், நான் கண்ணு கிடச்சா அந்த மீனாட்சி மீனாட்சின்றாங்க, அதை ஒரு தடவையாவது பார்க்கணுன்னு ஆசை. அது மாதிரி இவருக்கும் அந்த இடத்துல போய் கண்ணு தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க இன்னைக்கு அழகாக இப்படி அலங்காரமாக இருக்கான் இல்லையா அந்த முருகன், அது மாதிரி அப்படியே அழகாக அலங்காரமாக இருக்காராம். எல்லாரும் சொல்கிறாங்களே, நான் பார்க்கலேடா உன்னை, நீ எப்படி இருப்ப, அழகு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? அடியேனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். நம்ம கோயில் முருகன் அழகுக்கு குறைச்சலே கிடையாது. அதே மாதிரி அந்தந்த ஊர்க்காரங்க அந்தந்த கோயில் முகத்தை பார்த்தா கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் செங்குந்த கோட்டத்தை சார்ந்தவர்கள் என்றால் டிவியில் நிறைய முருகனை மாற்றிண்டே வராங்கன்னு வைங்களேன். நம்ம முருகர் நம்ம முருகர்னும், காரணீஸ்வரர் கிளம்புறதை பார்த்தா நம்ம காரணீஸ்வரர்னும். அது மாதிரி எந்த கூட்டத்தில் எங்களுக்கு பார்த்தாலும் திருவாரூர்காரங்களுடைய அந்த திருவாரூர் தியாகராஜரை நமக்கே தெரியும், திரு அண்ணாமலையாருடைய அலங்காரம் நமக்கே தெரியும். ஏன்னா இப்படி வரும் மாலையும் உத்ராட்சமும் அண்ணாமலையாருக்குன்னு ஒரு அலங்காரம். மதுரை சுந்தரேஸ்வரர் இப்படி சிரிச்சா மாதிரியே தான் இருப்பார், அப்படி தான் இருக்கும். நட்ராஜாவை டிவியில் பார்க்கவே முடியாது, அது வேற கதை. அவர் நேராக போனால் தான் பார்க்க. பாருங்களேன் அந்த தீட்சிதர்களுடைய வைராகியத்தை. எங்கள் நட்ராஜர் டிவிலலாம் கிடையாது. ஏன்? மற்ற கோயிலில் மூலவரம் உண்டு, உற்சவரம் இருக்குது, உற்சவரை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். எங்கள் கோயிலில் மூலவரம் உற்சவரம் அவரேப்பா, யாரும் எடுக்காதீங்க, என் குழந்தைய ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அம்மா. இன்றைக்கி அம்மாக்கள் அப்படி இல்லை, பிறந்து இப்படி வெளியில் எடுக்கும் பொழுதே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் வீட்டில் இருக்கிற பாட்டிங்க, டே அவ்வளோ ஃபோட்டோ எடுக்காதீங்கடா, பிறந்த குழந்தைய இன்னும் எவ்வளோ ஃபோட்டோடா எடுப்பீங்கன்னு வீட்டில் பாட்டிங்க இருந்தால் சொல்லுவேன். அப்போ ஒரு குழந்தையா நட்ராஜரை பார்த்தா கண்ணு பட்டுடும், எடுக்காதீங்க. வேணும்னா வந்து இன்றைக்கும் பாருங்களேன், எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் போய் அங்கே பார்க்கலாம். போங்க போதும் பார்த்ததுன்னு யாரும் நம்மளை சிதம்பரத்தில் சொல்ல மாட்டோம். பாருங்கள், கண்ணால் பாருங்கள், ஃபோட்டோ மட்டும் எடுக்காதுங்க. ஆனாலும் சில பேர் தெரியாமல் பேக்கெட்டில் வச்சு எடுத்து ஷேர் பண்ணும்பொழுது நட்ராஜர் காட்சி அது சந்தோஷமாக இல்லை. ஒரு விஷயத்தை அங்கே போய் அனுபவிக்கணும் அப்படின்றது ஒரு நியதினா ஒரு நியதிக்கு கட்டுப்படலாமே. அதை எதுக்கு நம்ம தவறாக திருட்டுத்தனமாக எடுத்து அப்படி என்ன அதில் ஒரு ஆனந்தமோ ஒரு அனுபவமோ கிடைச்சிடும்? கிடைக்காது. நட்ராஜரையே பார்க்காம நைட்லாம் நட்ராஜா உன்னை இன்றைக்கி வந்து பார்ப்பேன்ற ஆனந்தம் அந்த ஃபோட்டோவை பார்த்தா சில சமயம் இருக்குது. பாப்பநாச சிவம்னு ஒருத்தர் இருந்தார். பாப்பநாசம் தான் அவருடைய ஊர். சிவம்ன்றவர் எங்கள் மயிலையில் வாழ்ந்தார். இன்றைக்கும் திருமயிலையில் பங்குனி உற்சவத்தில் 3வது நாள் எங்கள் கபாலீஸ்வரர் அப்படி அதிகார நந்தியில் எழுந்து அப்படி வந்தாருன்னா அதை பார்க்க 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் வர கம்பீரத்தை பார்த்தாராம் பாப்பநாச சிவம். அப்படியே கபாலீஸ்வரரை பற்றி ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தோம். அடுத்தது 5வது நாள் வெள்ளி விடை மேலே சுவாமி வர. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா இவ்வளோ பெரிய தண்டு இருக்கும். சுவாமியை அன்றைக்கி வண்டியில் வச்சு நகர்த்த மாட்டான். லக்னம் பிரகாரம் இரவு வேளையில் 12லேருந்து 1:30க்கு தான் கிளம்பணும் சுவாமி. இந்த வருஷம் 1:30க்கு கிளம்புறார். வரப்போகிற 3ஆம் தேதி நமக்கு கொடியேற்றம். அங்கே 5ஆம் நாள் உற்சவம், வெள்ளி விடைமேல காட்சி. நைட்டு 1:30க்கு கிளம்புவார். மறுபடியும் கோயிலுக்கு 6 மணிக்கு தான் வருவார். 10:30 மணிக்கு லக்னம்னாலும் 6 மணிக்கு தான் வருவார். அவர் அன்றைக்கி முழுக்க நைட்டு முழுக்க மாடவீதியில் இருப்பேன்னு முடிவோடு தான் கிளம்புவார். சிவ குடும்பமே வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அம்பாளை பார்த்தீங்கன்னா ஒரு அழகு மயில் நாட்டியக்காரி மாதிரி சும்மா வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருப்பாடிக்கு. சுவாமி கம்பீரம் அப்படி சந்திராயுதத்தை வச்சு இப்படி சாஞ்சிட்டு இருப்பார். அவருக்கு என்ன ட்ரெஸ்ஸோ என்ன நிறமோ அதே மாதிரி சோமாஸ்கந்த குட்டி முருகரை முன்னாடி வச்சு அலங்காரம் பண்ணுவோம். அவரும் அவங்க அப்பா மாதிரியே இருப்பார், குட்டியாக. அவர் அப்படி பெருசாக இருப்பார், இவர் சின்னதாக இருப்பார். அதில் மயிலை அந்த கபாலீஸ்வரர் கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவார். சுற்றி வரும்பொழுது நம்முடைய ஓதுவாமூர்த்திகள், முன்னாடி இருந்த ஓதுவாமூர்த்திகளாகட்டும், இப்போ நம்முடைய சர்க்குரு ஐயா ஆகட்டும், இந்த ஓதுவார் குழாம் அப்படியே முதல் திருமுறையிலேருந்து பாட ஆரம்பிப்பாங்க. அப்படி பாடுவாங்க. எல்லாருமே கபாலீஸ்வரர் கோயில் வந்திருப்பீங்க. அப்படி சுற்றி வரும்பொழுது
அங்கம் பூம்பாவை சன்னதி பார்த்துருக்கீங்களா? நம்ம கற்பகாம்பாள் சன்னதியிலேருந்து வெளியில் வரும் பொழுது பிரகாரத்தில் முதலியே அங்கம் பூம்பாவை சன்னதி இருக்கும். அதை தாண்டி வந்து நம்ம இப்படி வலது பக்கம் திரும்புவோம். திரும்பினா புன்னை மரத்தடிக்க போகலாம். நேராக சனீஸ்வரன் இருப்பார். அப்படி திரும்பும் பொழுது பார்த்திங்கன்னா மணி 8 ஆயிருக்கும். அப்படி திரும்புவார். அப்படியே கிழக்கு பக்கத்தில் சூரியன் வந்து சுவாமி முகத்தில் அடிப்பார். பளபள பள 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 பளபளன்னு இருப்பார். நீங்கள் இரவெல்லாம் எங்கேயாவது சுற்றிட்டு காலையில் வாங்கலேன், உங்கள் முகம் பளபளனே இருக்காது, சோர்வாக இருக்கும். கேட்டால் ஐயோ இரவெல்லாம் வேலை, ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க், இல்லை கல்யாண வேலை, ஏன் கண்ணெல்லாம் இப்படி இருக்கு, ரொம்ப வேலை, முடியல, தூங்கணும். ஆனால் இரவெல்லாம் சுற்றி அருள் செஞ்சுட்டு வர கபாலீஸ்வரர் இப்படி திரும்புவார். திரும்பிட்ட உடனே அப்படியே ஜொலிப்பார். முடிஞ்சால் 5ஆம் நாள் முடிஞ்சு 6ஆம் நாள் காலையில் 5:30 5:45 மணிக்கு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கண்ணுக்கு காதுக்கு மனசுக்குன்னு 5 அழுக்கவே அழுக்காத விருந்து. அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது. நீங்கள் வாங்க, நான் இட்லி தரேன், 2 சாப்பிடுவீங்க, 4 சாப்பிடுவீங்க, 6 சாப்பிடுவீங்க, 7ஆசமா திகட்டுதுமா போதும்மான்றவீங்க. இன்னும் 2 சாப்பிடுங்களே, நான் எவ்வளோ கொடுத்தாலும் இருப்பேன், சாப்பிடுமா, ஆமாம் போதும்மா, காலையில் இதுக்கு மேலே எவ்வளோ தருவேன் அப்படின்வீங்க. ஆனால் 2 மணி நேரமும் அழுக்காமல் சுவாமி வைப்பாங்க. அந்த அழகு இருக்கும். அப்போ அப்படியே வரும்பொழுது 12 திருமுறையிலேருந்து ஒரு பாடல் பாடிட்டு அம்பாளுக்குன்னு பாடுவாங்க. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள். சுவாமி மட்டும்தான் வருவார். கூட அந்த கற்பகாம்பாளும் முருகரும் கொஞ்சம் இடுக்கின்னு தான் வருவாங்க. இவர் வழியே விட மாட்டார், அவ்வளோ கம்பீரமாக வருவார். ஆடும் மயிலாய் உருவெடுத்து பாடிட்டு நம்ம ஓதுவார்கள். எல்லா ஓதுவார்களுமே இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஐயா ஆகட்டும், முன்னாடி இருக்கிறவங்க, இதுதான் பழக்கம், தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்கம். முடிஞ்ச உடனே ஒரு திருப்புகழ் பாடிட்டு ஆடுமயிலே நித்தம் ஆடுமயிலே அப்படின்னு இந்த முருகனுடைய பாட்டை ஒன்று பாடுவோம். அந்த முருகன் பாட்டுக்கு கபாலீஸ்வரர் ஆடுறதை பார்க்க, முருகன் அருள் கூட்டி வைப்பாய் ஆடுமயிலே. அப்படி போய் 8:30 மணிக்கு முடியும். நாங்கள்லாம் ஒரு 5 மணிக்கு போயிருப்போம், நைட்டு பார்த்துட்டு போயிருப்போம். அப்படி உள்ளே போகிற வரைக்கும் கபாலின்னு சொல்லும் பொழுது நம்ம ஊரில் நம்மளை அருள் பாலிக்கிற அந்த சுவாமியை கொண்டாடும் பொழுது இருக்கக்கூடிய அனுபவம். அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் நீங்கள்லாம் இந்த சுவாமி முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம சிவசுப்பிரமணியர் டிவியில் வந்தால் எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், சிங்காரவேலர் எனக்கு தெரியும், காரணீஸ்வரர் உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்கும். அப்படி அந்த உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாருமே கந்தசாமி இன்னைக்கு அழகாக இருக்காருயா, சேயூர் முருகன் அழகாக இருக்கான்றோன்னே இவருக்கு அழகா, போடா நீ எப்படி இருப்பனே தெரியல, நான் பார்க்கணும்னு ஆசை இருக்கணும், அழகாக சாப்பாட்டுக்கு தான் வந்தேன், பசி, ஆனால் உன் அழகை பார்க்க முடியலையே, கண்ணுக்கு விருந்து என்றைக்குமே வைக்க மாட்டியே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கண்ணுக்கு மட்டும் ஒரு வெளிச்சம் வருகின்றது. அலங்கார கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி தருகின்றான். பார்வை தரும் பொழுது இவர் சொல்லிட்டார், இந்த ஒரே ஒரு காட்சி இந்த பிறவியில் பார்த்தா மாதிரியே இருக்கட்டும், பார்வையெல்லாம் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றார். எங்கே போகணுன்னு தெரியல. வீட்டுக்கு போனால் மனைவி வெந்நீரே வச்சு கொடுக்கல குளிக்க. அதனால தானே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். வெந்நீர் கிடையாது, முருகனை பார்த்தாச்சு. எங்கே போகணும்னு தெரியாத பொழுது இலங்கை போகலாம். இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன்னன் இருக்கார். அவர் பேர் பரராசசேகரன், பரராச சிங்கம் அப்படின்னு அவரை ரொம்ப புகழ்ந்தாங்க. எங்கேயாவது தோணி பிடிச்சி, அந்த காலத்தில் கள்ளத்தோணி அப்படின்றது இன்றைக்கி தான், ஆனால் அந்த காலத்தில் தோணிலேயே இலங்கை போன பழக்கம் எல்லாம் உண்டு. அப்படியே இவர் போகிறார், ஒரு ஊராக போகிறார், அங்கங்கே சத்திரத்தில் சாப்பிட்றார். இலங்கை போயாச்சு. இலங்கை போன உடனே இவர் அங்கே கவி பாடும் பொழுது ரொம்ப தமிழ் ஆர்வம் மிக்க மன்னன். அன்றைக்கி மன்னர்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு பாருங்க, ஆர்வத்தோடும் இருந்திருக்காங்க. அதனால தான் புலவர்களை இந்த அளவு ஆதரிச்சிருக்காங்க. சீடனோட போயாச்சு. அந்த மன்னன் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு இவருடைய 2-3 கவிதைகளெல்லாம் கொடுக்கும் பொழுது ஒரு அந்தக கவிராயர் வந்திருக்காரு, ரொம்ப நல்லா பாடுவாருன்ட்டு உடனே அந்த மன்னனுக்கு ரொம்ப ஆசை. அப்போ நான் பார்க்குறேன், அவர் சுற்றி இருக்கிற புலவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம், ஆஹா அவர் மேலே ரொம்ப பிடிச்சிருமோ, வெளியூர்காரர் வந்துட்டா இவர் நம்மளை விட்டுருவாரே அப்படின்னு சொல்லிட்டு, மன்னா கண் பார்வை இல்லாதவர்களை பார்ப்பது மன்னனுக்கு அழகல்லன்ற. இது என்ன புதுசாக இருக்குது? அப்படிலாம் கிடையாது, மன்னன் எல்லாரையுமே பார்க்கணும் அப்படின்ட்டு உடனே 2-3 எடுத்துக்காட்டெல்லாம் காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த ஒருத்தர் பார்வை இல்லாதவரை மன்னன் அவர்களை பார்க்கக்கூடாது, மன்னன்றவர் ஒரு திருக்கோலம், அவர்களை பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு இப்படிலாம் சொல்லிட்டோன்னா மன்னருக்கு ரொம்ப வருத்தம். சரி, நாட்டு பிரஜைகளுக்காக நான் பார்க்கல, ஆனால் எனக்கு அவரோட பேசணுமே, அதெல்லாம் இல்லை மன்னா அப்படின்ட்டு உடனே சொல்கிறாங்க, இல்லை மன்னன் உங்களை பார்க்கக்கூடாது, கிளம்பிடுங்க. ரொம்ப வருத்தப்பட்டு, இதுக்காப்பா நான் செங்கல்பட்டுலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கேன், எங்கள் வீட்டில் போனாங்க ஸ்ரீலங்கா டூர், இன்னும் நான் போகல, கதிர்காமம்லாம் பார்க்கணுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
நம்ம மீனம்பாக்கத்தில் போனீங்கன்னா 45 நிமிஷம் 1 ஹவர்க்குள்ளே ஸ்ரீலங்கா போயிடலாம், அவ்வளோதான். அன்றைக்கெலாம் அவ்வளோ எளிமையாலாம் போயிட முடியாது. எப்படி போகிறதுன்னு வருத்தப்பட்டுட்டே வரும்பொழுது மன்னருக்கு தாங்கவே முடியல. புலவர்களை பார்த்து பார்த்து இதோ போங்கயா, என்னையா தமிழ் புலவர்கள் நீங்கள் ஒரு எங்கேருந்தோ வந்தாராம் பார்வையிலையா, அவரை போய் பார்க்க விடாமல் அனுப்புறீங்களேன்ட்டோன்னே மன்னனுக்கு ரொம்ப அதிருப்தி வந்துருச்சு. உடனே பயம் வந்துருச்சு புலவர்களுக்கு. சரி மன்னா, நீங்கள் கூட்டிகிட்டு வரோம், பேசுங்க, ஆனால் உங்கள் கண்ணால் அவரை பார்க்காதீங்க, நடுவில் ஒரு திரை போட்டுடலாம், பேசுகிறீங்களா? சரி அதையாவது கொடுங்க, அவ்வளோ தூரம் வந்திருக்கார். சரி, அவரை கூட்டின்னு வராங்க. பாவம் மனசு நொந்து போகிறார் சீடனோட. சீடன் கிட்ட சொல்கிறாங்க, மன்னர் பார்க்கலான்றார், வரணும். ரொம்ப சந்தோஷமாக வரார். வந்த உடனே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு நடுவில் பெரிய திரை சீலை கட்டுறாங்க. அவருடைய சீடனை அப்படி தள்ளி உட்கார வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படி இருக்கீங்க இல்லையா, மாதிரி தள்ளி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ சீடனுக்கு எப்படியாவது போய், உங்களை எப்படி ஏமாத்துறாங்க தெரியுமா, முன்னாடிலாம் அவங்க முன்னாடி மன்னன் வரல, மன்னனும் நீங்களும் பார்த்துக்கக்கூடாது, நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போடுறாங்கன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் சொல்ல முடியாது, ஏன்னா நீ அப்படி உட்காருப்பா, அவர் மட்டும் மன்னனோட பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்கள பார்க்கும்பொழுது அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஓடி ஓடி போய் பேச முடியுமா? முடியாது. அவர் பேசணும், நான் அதுவாது நடக்குது. ஆனால் இந்த மாதிரி திரைசீலை போட்டு என்னோட குருநாதரை அவமானப்படுத்துகிறாங்களே, இது இவருக்கு நான் எப்படி என்ன சொல்வேன் அப்படின்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கும் பொழுது மன்னனும் வந்து உட்காரார். மன்னன் அவரை பார்க்க முடியாது, இவருக்கு எனிவே மன்னனை பார்க்க முடியாது, இவருக்கு பார்வை இல்லை. நடுவில் திரைசீலை இருக்க. வணக்கம் மன்னா அப்படின்றார். பாவம் இவர் எதிர்க்க மன்னன் பார்க்குறாருன்னு. இந்த காட்சியை பார்த்த உடனே சீடனுக்கு மனசு வலிக்குது. முருகா, இவருக்கு நான் எப்படியாவது இதை உணர்த்தணுமே, சிவ சிதம்பரம் அப்படின்னு கத்துறார் சீடன். சம்பந்தமே இல்லாமல் இவர் மன்னனை பார்த்து பேச ஆரம்பிக்கும் பொழுது சிவ சிதம்பரம் அப்படின்னு கத்திட்ட உடனே இவர் ரொம்ப புத்தி கூர்மை. எதுக்கு என்னுடைய சீடன் சிவ சிதம்பரம்னு கத்துறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிதம்பரத்தில் என்ன ரகசியம் இருக்குது? ரகசியம் என்ன? ஒரு வில்வ தளத்தில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். ஓ, அப்போ எனக்கு முன்னாடி ஏதோ திரைசீலை இருக்கா அப்படின்ட்ட உடனே ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். முருகனை வணங்கி வணக்கம் மன்னான்னு அந்த பாட்டு பாட 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 நெருப்பு பூவான முருகன் உடனே அந்த திரைச்சீலையை எரிச்சிட்டான். நிமிஷமாக அது எரியுது. உடனே அந்த திரைசீலையை மன்னனை காப்பாற்றணும், அங்கே எதுவும் ஆகக்கூடாதுன்னு உடனே என்ன பண்ணுவாங்க, காவல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிடுகிடுன்னு அந்த ஸ்க்ரீனை கேட்டுங்க, நெருப்பு பற்றிக்கிச்சுன்னு எடுக்கிறாங்க. மன்னனும் அவரும் பார்த்து விட்டார். இது தெய்வ செயல். அப்படியே மன்னன் அவரோட பேச, மன்னனை இவர் புகழ, மன்னன் இவரை புகழ்ந்து பாட்டு பாட, 2 பேரும் அளவலாவி இருக்க பல கவிதை நூல்களை எழுதுகின்றார். அப்படிலாம் எழுதிட்டு நான் கிளம்புறேன் மன்னா, ரொம்ப நாள் உங்களோட இருப்பேன், ஏதாவது கொஞ்சம் பொண்ணும் பொருளுமாவது தருவார்னு தெரியும், ஏன்னா அந்தளவு மன்னன் அன்பாக இருக்கார். எப்படியா மனைவி கிட்ட கொடுத்து ஒரு வெந்நீருக்கு தானே என்னை துரத்தி அமிச்சா அப்படின்னு இருக்கும் பொழுது மன்னன் கூப்பிட்றார். கூப்பிட்டுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானையை கொடுக்குறார். எனக்கு நிறைய டவுட் இருக்குது, எப்படி ஸ்ரீலங்காலேருந்து யானை வந்ததுன்னு தெரியல, அதையும் கப்பலேற்றி வந்திருக்காங்களா எப்படின்னு தெரியல. மண் திடல்ன்ற ஊரை கொடுத்தார். நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்துட்டார். மேபி அங்கே இருக்கிற அரசன்கிட்ட ஒரு யானையை வாங்கிக்கொண்டு கூட எழுதி கொடுத்துருப்பாரா இருக்கும், அப்படிலாம் இருக்கும். எல்லாம் எப்படி அங்கேயும் எங்கேயும் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கும், இருக்காதுல. மண் திடல்ன்ற ஊர் கொடுத்தாங்க. அந்த மண் திடல்ன்ற ஊர் தான் இன்று யாழ்ப்பாணம் அப்படின்றது ஒரு செவி வழிச்சி. இதை நானாக சொல்லலை, யாழ்ப்பாணம் வைபவம்னே ஒரு புத்தகம் இருக்குது, அதில் இந்த குறிப்பு இருக்குது. அப்போ மறுபடியும் தமிழகம் வரார். வந்தவர் யானை மேலே ஏறி பொண்ணும் பொருளும், லேண்டு ஒன்று ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவருக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு லேண்ட். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா என்ஆர்ஐஸ்லாம் வேறு ஊரில் லேண்டு வாங்குறாங்க இல்லையா, நம்ம ஊர்லேருந்து என்ஆர்ஐயாக ஆகிடுறாங்க. ஆனால் இங்கே நிறைய என்ஆர்ஐஸ் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்படி முதல்ல ஒரு என்ஆர்ஐக்கு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா அது முருகப்பெரும். என்ஆர்ஐக்கே லேண்டு கொடுத்தா உங்கள் வீட்டில் ஏதாவது சொத்தோ பத்தோ நிலனோ நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியது நின்று போனால் செய்யூர் முருகனை போய் பாருங்கள், எல்லாத்தையும் கொடுத்துரும். உடனே வீட்டுக்கு வரார். ஏதோ சத்தம் கேட்குது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அவருடைய குழந்தைங்களாம் அம்மா அம்மா யானை வருதுமா, சரி சரி பொறுமையாக போய் பாருங்கன்னு பார்த்தா யானை வருது. யானை மேலே இந்த கணவர் ரொம்ப நாள் முன்னாடி போனார்ல, அவர் கம்பீரமாக ஏறி வரார். ஏன்னா அவரை மாதிரியே ஒரு யானைப்பாகன் இருக்கானேன்னு வெளில வந்து பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது, ஓ அவரே தானா அது அப்படின்னு. கிட்ட வந்துட்டோன்னே இறங்கி இப்போ கேட்குறார், யானையில் வந்துட்டேன், நிலத்தோடு வந்திருக்கேன், பொண்ணும் பொருளும் இருக்குது, குளிக்கிறதுக்கு வெந்நீர் தருவியான்னு கேட்டான். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், அழுதுட்டாங்க. நான் ஏதோ ஒரு கோவத்தில், ஒரு இயலாமை, வறுமை, இப்போ மனைவி ஏதோ கடவுளை கடிந்து சொல்லிடுவாங்க. இந்த சின்ன வயசில் அது தப்பாக தெரியாது.
60-65 வயசுக்கு மேலே ஒரு மனைவி கணவனை கடிந்து சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் இந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப கிடையாது, அதெல்லாம் நான் ஒத்துக்கணும். அந்த காலத்தில் இந்த அம்மா சின்ன வயசில் கணவனை எதிர்த்து பேசியே இருக்காது. ஏன்னா மாமியார் இருந்திருப்பாங்க, கணவனை நம்பி இருந்திருப்பாங்க, கணவன்ற மரியாதை இருக்கும். ஆனால் வயசாக ஆக கணவன் இந்த அம்மாவை கொஞ்சம் நம்பி ஆரம்பிச்சிருப்பார், இவங்க கிட்ட டிபெண்ட். அப்போ இந்த அம்மா திட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ கணவன் எதுவுமே பண்ண மாட்டார், கணவனுக்கு கேட்க அவங்க அம்மா அப்போ இருக்கவே மாட்டாங்க. அப்போ மனைவி ரொம்ப வயசான கணவர் அந்த வயசான மனைவியை திட்டுறதோ, இந்த மனைவி கணவனை திட்டுறதோ பார்க்கும்பொழுது அந்த இன்னொரு உறவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். வயசில் திட்டு வாங்கிறது, சண்டை போடுறதுக்கு வேறு ஒரு உடம்புல ஒரு வீரம் இருக்கும், உரம் இருக்கும், அது வேறு நம்மளும் திருப்பி பேசிடுவோம், இதாக பண்ணிடலாம். நான் 60 வயசுக்கு மேலே எனக்கு நீ உனக்கு நான் இருக்கும் பொழுது இவங்கள பேசுகிறது பார்க்கவே வருத்தமாக இருக்கும். அப்போ இந்த அம்மா எதனால் பேசுகிறாங்க? அவங்க சொன்னாங்க, இப்படி சொல்கிறீங்களே, ஒரு யானை மேலே நிலப்புலனோடு இப்போவாது எனக்கு வெந்நீரை வச்சு தருவியான்னு கேட்குங்க. உங்களை எவ்வளோ நாள் நான் நல்லா பார்த்துருக்கேன், உங்களோட தான் நான் வாழறேன், உங்கள்கிட்ட இருக்கிற எதுவுமே குறையாக தெரியலையே, உங்களுடைய அன்பு மட்டும்தானே தெரிஞ்சுது. ஒரு நாள் நான் வறுமையில் பேசினது இப்படி இருக்கான்னு அந்த அம்மா அழுது தான். உடனே அவர் சொன்னார், நீ அந்த வார்த்தையை அன்றைக்கி சொல்லலைன்னா எனக்கு முருகனுடைய காட்சி கிடச்சிருக்குமா, இல்லை என் புகழ் தான் இப்படி கிடச்சிருக்குமா, அதனால் தப்பாக நினைக்காது, உன்னால தான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பரவி இருக்குன்னு சொல்லும் பொழுதே தமிழகத்தில் இருக்கிற அரசர்கள்லாம், யாரோ இலங்கையிலேருந்து நிலம் வாங்கிட்டு ஒரு பெரிய கவிராயர் வந்திருக்காராமே, பராசர சிங்கன் சொல்கிறாரே, நம்ம அரசவைக்கு கூப்பிடுங்க, நம்ம அரசவைக்கு கூப்பிடுங்கன்னு அவருக்கு அப்படியே டிமாண்ட் ஆகிடுச்சு. அப்படி நிறைய பாடல்கள் பாடுறாரு. ரொம்ப நான் சொல்ல வேண்டியது 2 பாடல். ஒன்று சேயூர் முருகன் பால் அவர் பாடிய பிள்ளைத்தமிழ். அதே மாதிரி சிக்கல் சிங்காரவேலர் பார்த்துருக்கீங்களா? நாகப்பட்டினம், அது பக்கத்துலேயே சிக்கல் சிங்காரவேலன், 8 குடி 8 கண், அங்கே தான் சப்தவிடங்க தலங்களுமே நிறைய வரும். திருவாரூருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்காராயில், நாகைக்காரோணம், திருவாய்மூர், வேதாரண்யத்துக்கு தனியாக நிறைய தூரம் போடணும், அதை விட்டுருங்க. ஆனால் திருக்குவளை இதெல்லாம் இந்த ஒரே ஏரியாவில் வரும். இந்த இடத்துல நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இல்லாதவர்களுக்கு ஒரு செய்தி, சிக்கல் சிங்காரவேலன் கோயிலுக்கு அருகே ரொம்ப அழகான ஒரு சிவாலயம், பாடல் பெற்ற தலம் கீழ்வேளூர்னு இருக்கு. பேரே வேளூர் அப்படின்னா வேளான முருகப்பெருமான் சிவபூஜை செய்த தலம். அதே மாதிரி செய்யூரும் சிவபூஜை முருகப்பெருமான் செய்த தலம். இந்த 2 தலத்து முருகன் மீதும் பிள்ளைத்தமிழ் பாடினார். இன்றைக்கும் அந்த கோயிலில் பூஜைனா அவருடைய பிள்ளைத்தமிழை பாடி தான் பூஜை பண்ணும். பிள்ளைத்தமிழ்னு சொல்லும் பொழுது குமரகுருபரரை பற்றி நிறைய தடவை கேட்டிருப்பீங்கன்னு அடியேன் தெரிஞ்ச அடியார்களை ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் குமரகுருபரரை வார்த்தை கூட சொல்லலைன்னா நான் அந்த அடியார்களுக்கு செய்கிற பெரிய துரோகம் இல்லையா? குமரகுருபரர் மீனாட்சி முதல்ல அவருக்கு 5 வயதாக இருக்கும் பொழுது நம்முடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளால் தான் பேச்சே வருது. அம்மா அப்பா ஒரே குழந்தை, 5-6 வயசு, பேச்சு வரல. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ பேருக்கு உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ 5-6 வயசுக்கு அப்புறம் பேசுகிறவங்கள பார்த்துருப்பேன். அந்த காலத்தில் அப்படிலாம் பேசுவான். இன்றைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க 6 வயசு வரை பேசலை, அதுக்கப்புறம் நல்லா பேசினார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு. அப்படி குமரகுருபரர் பேசாமல் வரும்பொழுது திருச்செந்தூர் முருகனை பார்த்தவங்க அம்மா அப்பா அங்கேயே தங்கிட்டாங்க. ரூம் கிடைக்குதாலாம் பார்க்கல, கோயிலே தங்கிடுவாங்க. அன்றைக்கெலாம் ரூம் கிடச்சிருக்கா, ஹோட்டல், முருகான்னு உட்காந்துருவாங்க, கடலில் குளிப்பாங்க, எந்த ஒரு ஆடம்பரத்தையுமே எதிர்பார்க்கல. இங்கேயே இருப்போம் முருகா, பேச்சு கூட போவோம். ஏன்னா ஸ்ரீவைகுண்டமும் திருச்செந்தூரும் 1 hour தான் ஹார்ட்லி, 2ம் திருநெல்வேலி மாவட்டம். அவங்க அப்பா அவ்வளோ அழகான கவிதை பேசுகிறவர், புலவர் குழந்தை அப்பானே கூப்பிடலன்னா அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அங்கேயே இருக்காங்க. உயிரே விட்டுருவோம் முருகா, உனக்கு தான் பழி, எங்களுக்கு பழி இல்லை, உனக்கு தான் பழி. முருகன்கிட்ட கொஞ்சி கெஞ்சி மிரட்டியெல்லாம் கேட்டாச்சு. ஒரு நாள் அந்த குழந்தை பேசுகிறான், பூ பூ, முருகர் கையில் இருக்கிறது என்ன? தாமரை பூ. முருகனை பார்க்கும்பொழுது பூ பூ, குழந்தைங்க பலூன்னுமே ராட்னோனுமே, அது மாதிரி அந்த குழந்தைக்கு பூ தான் தெரியுது. பூன்னு அம்மா அப்பாவுக்கு அதிர்ச்சி, குழந்தை பேசுகிறான்ப்பா. ஆமாம், உடனே அந்த குழந்தை பாடுது, பூமேவு செங்கமல புத்தேளும்னு 122 அடி. அப்படியே கந்த புராணத்தின் சாராம்சமாக அவர் பாடிட்டார் கலிவெண்பா. அந்த குமரகுருபரர் அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே மீனாட்சியினுடைய பக்தராக மாறுகின்றார். ஆதீனங்களோடு தொடர்பு வருகின்றது, ஆதீனத்தில் இருக்கின்றார். அப்படியே வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு வரும்பொழுது முத்துக்குமார சுவாமி இருக்கார்ல, பெரிய டாக்டர், சின்ன டாக்டர் செல்வமுத்துக்குமார சாமி, வீட்டில் போனீங்கன்னா இனிமேல் செல்வமுத்துக்குமார சாமி நம்ம வீட்டு சின்ன டாக்டர்னு சொல்லுங்கள். பெரிய பவரோக வைத்தியநாதன், எந்த வியாதியும் வீட்டுக்கு வர. அந்த வைத்திய பவரோகநாதனை பார்க்குறாரு.
அப்படியே வணக்கம் அப்படிலாம் சொல்லி பாடுறாரு. ஏதோ பாடிட்டு கிளம்புறாரு. முருகன் கேட்குறானா, என்ன எங்கள் அம்மா மேலே மட்டும் ஒரு பிள்ளை தமிழ் பாடியிருக்கீங்க, என் மேலே ஒரு பிள்ளை தமிழ் பாடுறது அப்படின்னு முருகன் கேட்டு வாங்கினான் நான் தமிழ். ஏன்னா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்னு பாடின குமரகுருபரர் அந்த அரசவையில் மீனாட்சி குட்டி பொண்ணாக வந்து முத்துமாலை வருகை பருவத்தின் பொழுது போடுகின்ற. இங்கே அதே மாதிரி அம்மாவுக்கு தான் பிள்ளை தமிழா, என்னை பார்த்தா குழந்தையா தெரியலையா, அவன் கொடுத்த பேச்சு அவன் கொடுத்த தமிழ், முருகா உன்னை பாட வாய் கசுக்குமா அப்படின்னு அவர் பிள்ளை தமிழ் பாடுறார். இன்றைக்கும் வைத்தீஸ்வரர் கோயிலில் செல்வமுத்து, தயவு செஞ்சு நீங்கள் அடுத்த தடவை வைத்தீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா காலையில் சமயத்தில் கூட்டமாக இருக்கும். செவ்வாய் சன்னதியில் இன்னுமே கூட்டமாக இருக்கும். கரெக்டுங்களா? உள்ள வெளியிலன்னு சும்மா ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு வஸ்திரம் வாங்கி அவருக்கு பூஜை நடக்கும். வைத்தீஸ்வரருக்கும் நம்ம தையல் நாயகிக்கும் இருக்கும். முருகன் அருமை தெரிந்தவர்கள் அங்கே சில பேர் தான். அர்த்த ஜாமம் போங்க. பொதுவாக சிவன் கோயில்களில் சிவனுக்கான அர்த்த ஜாமம் தானே பெருசு, ஆனால் இங்கே முருகனுக்கு அர்த்த ஜாமம் ரொம்ப பெருசு. அதில் ஓதுவா மூர்த்திகள் பிள்ளைத்தமிழ் பாடுவார் பாருங்க. அர்த்த ஜாமத்துக்கு குழந்த மாதிரி மாறிடுவான். அவனே அரசனாகவும் இருப்பான். முத்தையான்னு கொஞ்சறதும் அவனை தான். அந்த முத்துக்குமரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அப்படியே பிள்ளைத்தமிழ் பாடி குழந்த பாருங்க தயிர் சாதம் சாப்பிட்டு பிள்ளைத்தமிழ் கேட்டுட்டு தாலாட்டில் தான் தூங்கும் அந்த குழந்தை. காலையில் எழுந்த உடனே குழந்தை மறுபடியும் என்னவா ஆகிடும், அப்படியே ஊரில் இருக்கிற அரசனும் வந்தான். சாயந்தரம் ஆகிட்டா குழந்தையாக மாறிடும். அப்படி ஒரு விதவிதமான கோலத்தை பார்த்து ரசிக்க வேண்டும் என்றால் வைத்தீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லுங்கள். கண்டிப்பாக அர்த்தஜாம பூஜையை பாருங்கள் அப்படின்ற விண்ணப்பத்தோடு நம்முடைய அந்தக கவி வீரராகவர் சேயூர் கந்தனுக்கும் கீழ்வேளூர் கந்தனுக்கும் பிள்ளைத்தமிழ் பாடி பெருமை சேர்த்தவர். எந்த ஒரு விஷயத்தால் வீட்டில் கூட சரிங்க, அண்ணா கிட்ட தம்பி கிட்ட சில சமயம் அப்பா அம்மா கிட்ட கூட ஏதாவது ஒரு அவமானமான சொல் வாங்கியிருப்போம். சொல்லணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க நிலைமை என்னவோ. ஆனால் அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்கும். அவ்வளோ அன்பாக இருந்திருப்போம், அவமானமாக இருக்கும். அம்மா அப்பா இல்லை மாமியார் வீடு, அண்ணா தம்பி மச்சினர் யாராவது ஒரு உறவு, அம்மான்றதுலேருந்தே சொல்லிட்டேனே, குழந்தைங்க எந்த இடத்துல அவமானப்பட்டாலும் முருகனை அண்டினால் எப்படி எந்த இடத்தில் அவமானப்பட்டோமோ அந்த இடத்தில் நம்மை பெருமைக்குரியவராக ஆக்கும் கடவுள் கந்தக்கடவுள். அந்த பெருமையை தான் நம்முடைய இந்த வீரராகவருக்கு கொடுத்தான். அதனால் 2 பேர் வாழ்க்கை வரலாற்றினை பார்த்தோமா. பேராசை தான் இன்னும் ஒரு 40 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் ஐயா. ஒரு 3 பேருடைய வாழ்க்கை வரலாறு. அறுபத்தி 3 பெண் அடியார்கள் யாரெல்லாமா? காரைக்கால் அம்மையார் இசைஞானி, மங்கையர்க்கு அரசியவர் காரைக்கால் அம்மையார். அடுத்தது இசைஞானியார சுந்தரர் சொல்லலை, 60 தான் பாடுறார். ஆனால் சேக்கிழாருக்கு ஆசை, சுந்தரர் இவ்வளோ பாடிட்டு அவர் அந்த லிஸ்ட்டில் வைக்காமல் இருக்க முடியுமா, அவரை சேர்த்த. அச்சோ இப்படி ஒரு அழகான குழந்தையை பெற்ற அந்த அம்மா அப்பாவை சேர்த்துக்கலாமே. சடையனார் இசைஞானி 60 3 63 மாற்றினது சேக்கிழார். இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும். இசைஞானி காதலன் சுந்தர், அம்மா அவங்க அம்மாவையும் சேர்த்துக்கிறார். எப்படி மங்கையர்க்கு அரசியோ அது மாதிரி ஒரு ஆளுமை. ஏன்னா மங்கையர்க்கு அரசி இல்லைன்னா மதுரையில் சைவமே இல்லைங்க. இன்றைக்கி மீனாட்சின்னு கொண்டாடுறோம், போய் பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்தில் வெளியில் வந்துருங்களேன், முடியாது. அவள் ஆட்சி அந்த பக்கம் போகணும். அந்த அளவு சைவம் இன்றும். மதுரைனால எங்கள் மீனாட்சி தானே. ஆனால் மீனாட்சிக்கு முன்னாடி சுந்தரேச கடவுள் போயாச்சு, 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அவர் போயாச்சு. அதுக்கப்புறம் யார் சுந்தரேஸ்வர கடவுள் கோயிலை கட்டினாரோ அவருக்கு பேத்தி தான் மீனாட்சி. ஆனால் அதுக்கப்புறம் வந்தாலும் புகழ் அவள் எடுத்தா பாருங்களேன், அந்த புகழை சொல்ல முடியாது. சில இடத்துல சில கடவுள் தான் முதல்ல வந்திருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்களுடைய புகழ் எப்படி இருக்கும்னா, முதல்ல வராகமூர்த்தமாக வந்தாராம் திருமலைக்கு. அவருடைய இடத்துல கொஞ்சம் இடத்த கேட்டாராம் வெங்கடாச்சலபதி. இன்றைக்கி பாருங்கள், பலருக்கும் வெங்கடாச்சலபதியை பார்த்துட்டு வந்துடுவாங்க, அங்கே இருக்கிற
வராகரை பார்க்கணும் அப்படின்றது தெரியாது. அது வராக கஷேத்திரம். ஒரு பழமொழி இருக்கும், இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சிட்டாங்க. அப்படி சுந்தரேஸ்வரர் வந்து 64 திருவிளையாடல்கள், பன்றி குட்டிக்கெல்லாம் அம்மாவாக போய் பன்றி குட்டிகளுக்கெல்லாம் அம்மா பன்றியாக பால் கொடுத்து அத்தனை திருவிளையாடலை பண்ணால் மதுரை அப்படின்னாலே நம்ம வாயில் வர்றது என்ன? அடுத்தது மீனாட்சி. இன்றைக்கும் சித்திரை திருவிழாவில் போனீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்டு பொண்ணு மாதிரி மீனாட்சி. வந்த மாப்பிள்ளை தான் அவர் நினச்சிப்பார், ஏன்பா முன்னாடியே நான் வரல, என்ன விட்டுட்டீங்க, என்னதோ நார்த் இண்டியன் மாப்பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. ஆமாம், நீங்கள் வடக்குலேருந்து தானே வந்தீங்க, இது எங்கள் ஊர் பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணாக இருப்பா, சின்ன வயசில் நமக்கு அம்மாவாக இருப்பா, கொஞ்சம் வளரும் பொழுது தோழியாக தெரிவா, நமக்கு வயசாகிட்ட உடனே அவள் வயசு மாறவே மாறாது, நமக்கே பொண்ணாகிடுவா இந்த மீனாட்சி. அப்படி அவளுடைய புகழ் தான் ஓங்கி இருக்கும். அது இந்த அளவு சைவம் தழைத்திருந்தால் அதற்கு மங்கையர்க்கரசியினுடைய பெரிய தொண்டுக்கார். அது மாதிரி நம்முடைய முருக வைபவத்தில் பெரிய தொண்டு, ஒரு அந்த அரசிக்கு நிகரான ஒரு தைரியம் யாருக்குன்னா ஔவைக்கு. முதுமையை கொடுமுருகா, இல்லைன்னா அந்த ஆண்கள் ஏதாவது என்னதான் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் பயந்து பயந்து போக முடியாது. முதுமையை கொடுத்துட்டு யாரும் என்கிட்ட வர மாட்டாங்க. முப்பந்தல்னு ஒரு இடம் நாகர்கோயிலில். என்ன அந்த முப்பந்தல்? சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் ஔவை அப்படின்ற ஒரு தூது போனதால் அந்த இடத்துல ஒரு விழாக்கு 3 பந்தலை போட்டு, ஒரு பந்தலில் சோழன், ஒரு பந்தலில் சேரன், இன்னொரு பந்தலில் பாண்டியன், 3 பேருக்கும் ஒரு அலையன்ஸ் போட்டாங்க. பாட்டு ஒரு எக்ரிமெண்ட். 3 பேரும் முதல்ல நட்பாக பார்த்துக்கிறாங்க. இல்லைனா அவங்க குலமே போர்க்களத்தில் பார்த்தே பழக்கம். ஆனால் சேர சோழ பாண்டியன்னு தமிழ் உலகம் போற்றும் 3 வேந்தர்களையும் அப்படியே ஒரே இடத்துல வர வச்சு 3 பந்தலில் 3 மரியாதைகள் கொடுத்து 3 பேரையும் சேர்த்து வைத்தாள் என்றால் அதற்கு காரணம் ஒரு பெண் புலவர் ஔவை. அவ்வளோ ஆளுமை. 3 பேரும் 3 பந்தல் போட்டுன்னு உட்கார்ந்தனால இன்னி வரைக்கும் அந்த ஊருக்கே பேர் முப்பந்தல்னு பேர். 3 பந்தல் போட்டுடும். அப்படி மங்கையர்க்கரசி அங்கே ஆளுமைனா இங்கே காரைக்கால் அம்மையாருன்றோம். அது மாதிரி முருகனுக்கு முருகம்மையார்னு ஒருத்தங்க இருக்கு. அந்த முருகம்மையார் அவர்களுடைய வரலாறு தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சோழ நாடு அங்கே ஒரு ரொம்பவே பார்த்திங்கன்னா முருகன் பால் பக்தி உள்ள குடும்பம். அவருக்கு பேரே சிவபாத ஹிருதயர்னு பேர் நம்ம சம்பந்தர் அப்பாக்கு. அது மாதிரி முருக பாதர்னு ஒருத்தர் இருந்தார். எங்கே? சோழ நாட்டில் இருக்க. ரொம்ப நாள் குழந்தை வேணும்னு கோயிலாக போகிறான். அப்படி ஒரு முருகன் கோயிலுக்கு மனைவியோடு போகும்பொழுது அங்கே ஒரு முருகன் அடியார் வர. அவரை பார்த்த உடனே வணக்கம் சொல்கிறார். என்னவோ தெரியல, சிலரை பார்த்தா நமக்கு ரொம்ப நம்பிக்கையாக பிடிக்கும். சில பேரோட பழகிட்டப்புறம் அவங்க கேட்கக்கூடாததெல்லாம் கேட்பாங்க, அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. ஆனால் சிலரை பார்க்கும்பொழுது தைரியமாக இருக்கும். இவங்க நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலை, நம்ம ஆசையாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட நாம் எதிர்பார்க்க மாட்டோம், அன்பாக இருக்கலாம். அது மாதிரி ஒரு அடியாரை பார்த்த உடனே தோன்றிடுச்சு. யாருக்கு? முருகபாதருக்கு. சாமி, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குற உணவை ஏற்றுக்கணும். நல்ல செல்வந்தர், வணிகர். எப்படி காரைக்கால் அம்மையாரும் வணிகர், அந்த குலம்தான் அந்த அம்மாவும். அதே மாதிரி இவர்களும் ஒரு பெரிய வணிகர். அடுத்த நாள் அந்த துறவி முருக பக்தர் வரார். வந்த உடனே உணவு கொடுக்குறாங்க. உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது கணவனும் மனைவியும் அவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது குழந்தையும் கூப்பிட்டுருங்களேன்ற. குழந்தை இனிமேல் தான் பிறக்கும். அப்படியா? கவலைப்படாதீங்க, முருகா முருகான்றீங்க. முருகன் அருள் நிறைந்த ஒரு குழந்தை பிறக்கணும்னா அவர் தான் சொல்கிறார், செவ்வாய் கிருத்திகைகளில் விரதம் இருங்கள். சரி, நீங்கள் விரதம் இருக்கணும். ஆனால் என்னைக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறோமோ அது நம் நலனுக்குன்னா விரதம் இருக்கும் நாட்களில் யாராவது ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுக்கணும். அது அடுத்தது. ஒருத்தருக்காவது தயிர் அன்னமாவது எடுத்துன்னு போய் கொடுக்கணும், இல்லை 2 இட்லியாவது வாங்கின்னு போய் கொடுத்துடணும். நாம் பட்னி இருக்கும் நாட்களில் ஒரு ஜீவனின் பசியை ஆற்றல். இல்லைங்க, போக நேரமே இல்லை, ஒரு நாய்க்காவது பிஸ்கெட், இல்லை பசுவுக்காவது 2 வாழைப்பழம், யாருக்காவது வயிற்றை நாம் நிரப்ப வேண்டும். இதுதான் கொள்கை. அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு? செவ்வாய் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிருத்திகைகளில் விரதம் இருந்து அன்னதானம் பண்ணுறான். ஒரு அடியார்கள் சொன்னால் பொய்க்காது. கருவுற்று பெண் குழந்தை பிறக்கின்ற முருக பக்தர், அதனால் குழந்தைக்கே முருகம்மையார்னு வச்சுட்டாங்க. இந்த குழந்தை எப்படி தெரியுமா? யாரை கூப்பிட்டாலும் முருகா வா, முருகா போ, இப்படி தான் கூப்பிடும்.
இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 63 மயிலையில் நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சிவனடியார் கூட்டம் வந்து திருத்தேருக்கும் 63க்கும் விடாமல் அன்னதானம் பண்ணுவாங்க. நம்ம அங்கேயும் செங்குந்த மகாசபை உண்டு. வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் மண்டபத்தில் 2 நாள் வராங்க. வந்து 2 நாளும் காலை மதியம் இரவுன்னு எவ்வளவு சிவத்தொண்டர்கள் வந்தாலும் வடை பாயசத்தோட சாப்பாடு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்போ எங்களால் ஏதாவது முடிஞ்சால் அங்கே போய் நாங்கள் இப்போ கொடுத்துடுறது. ஆஹா, சிவனடியார்கள் வருவாங்க, அங்கே போய் என் மகனுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறது. வா 2 பந்திலையாவது போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவர்கள் உணவருந்திய இலையை எடுத்துகிட்டு வரணும், அது புண்ணியம். வா, என் பையனுக்கு எப்படி செய்யும், இதெல்லாம் பண்ணால் சூப்பர் மார்க், இதெல்லாம் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் எதாவது மேட்ச்சில் நீ 50 எடுத்துருவா. பலனை கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. முக்தி இன்பம் கிடைக்கும். ஆனால் என்னப்பா முக்தின்னு குழந்தைங்க வர மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால், அவங்களுக்கு ஆதாயமாக சொன்னால் வருவாங்க. வரட்டும். காலத்தால் உண்மையான நன்மை அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அங்கே போகிறது, அங்கே போனால் ஒரு அழகான பழக்கம். யார் வந்தாலும் உணவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. நெய் போட்டு நல்ல உணவு தராங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் எல்லாரையுமே சிவா சிவானே கூப்பிடுவாங்க. வாங்க சிவா, இங்கே உட்காந்துருங்க சிவா, சிவா நீங்கள் போயிடுங்க. பெண்ணோ ஆணோ அவர்களுக்குள் இருக்கும் ஜீவன் சிவலிங்கம் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். சிவா சிவானுவாங்க. அது மாதிரி இந்த குழந்தை முருகம்மையார் என்ன பண்ணுறாங்க, பிறந்ததுலேருந்தே யார் போனாலும் யார் வந்தாலும் முருகா தண்ணி, முருகா இங்கே வந்து உட்காந்துக்கோங்க, இப்படியே சொல்கிறது பழக்கம். அவ்வளோ சிறந்த முருக பக்தி. அப்படியே முருகனுக்கு விரதம் இருந்து பிறந்த குழந்தை இல்லையா, அந்த ரத்தத்தில் முருகன் இருப்பான்ல. அப்படியே இருக்கும் பொழுது திருமண வயது வருது. அப்பா ரொம்ப பணக்காரர், பார்க்குற நல்ல குணவானா ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணணும். வேறு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் வாலிபன் வரான். அப்பா இல்லைன்னு தெரியுது, அம்மா மட்டும், சகோதரிகள், நல்ல குடும்பமாக இருப்பான், பொறுப்பாக இருப்பான்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கொடுத்துட்டு நல்லா சீரெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறார். அப்படி போயாச்சு. அங்கே அம்மா சகோதரிகளோடு இருக்கும் பொழுது அந்த காலத்தில் இந்த வணிகர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. கடல் கடந்து போய் வணிகம் செய்வான். அப்படி போனது தானே ரோமாபுரியெல்லாம் பட்டினத்து சுவாமி அங்கேருந்து இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. ரோமாபுரி ஆகட்டும், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பர்மா, இது மாதிரியான இடத்துல போய் அவங்க வணிகம் பண்ணுவாங்க. ஊரில் இருக்கிற எல்லாரும் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் குறிப்பிட்டவர்கள் துபாய் போனால் இருக்கும்னு அந்த குடும்பத்தில் அடுத்தது வரும்பொழுதே சொல்லுவாங்க, நீயும் அந்த மாதிரி துபாய் போகணும். அது ஒரு கனவாக இருக்கும் இல்லையா. அப்படிலாம் முதல்ல கடல் கடந்து போய் பொருள் ஈட்டி வந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான். அப்போ எல்லாரும் போகிறாங்க. அப்போ இந்த முருகம்மையார்கிட்ட வந்து இவன் கேட்குறான், எனக்கு கூட கடல் கடந்து போய் வாணிபம் பண்ணணும்னு ஆசை. வேணாமே, அப்பா தான் நிறைய பொருள் கொடுத்துருக்காரு, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கலாம், முருக பூஜை பண்ணலாம், முருகடியார்களுக்கு உணவு கொடுக்கலாம். ஐயோ இவ போனாலே அழறாளே, எப்போ பார்த்தாலும் நம்மளை வேறு ஊருக்கு விட மாட்டேன்றோம். ஒரு நாள் அம்மா கிட்ட போகிறோம், அம்மா இதை விட நிறைய சம்பாதிச்சுன்னு வரம்மா, இவக்கிட்ட சொல்லாமல் நான் கிளம்பிடுறேம்மா, நீ சொல்லாத, நாளைக்கு நைட் நான் கிளம்புறேன். அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பணத்தாசு. சரி போயிட்டு வாடா, இவ்வளோ நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, ஆனால் வீட்டில் நீ போயிட்டேன்னா எங்களுக்கு எல்லாம் பொம்பளைங்களாக இருக்குமேடா, இதுக்காவது வேலைக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். அப்போ எதிர்க்க ஒரு சிறுவன் இருக்கான், அந்த பையன் பேர் முருகன். அப்பா நீ இந்த வீட்டு வேலையெல்லாம் பண்ணு, சம்பளம் தருவாங்க அப்படின்னு வேலைக்கும் ஒருத்தனை வச்சுட்டு அடுத்த நாள் இவர் ஊரை விட்டு கடல் கடந்து போயாச்சு. இந்த அம்மா எழுந்துக்கிறாங்க, முருக பூஜை பண்ணுறாங்க. வீட்டுக்கார் ஏதோ இன்றைக்கி சீக்கிரம் போயிட்டார், ஏதோ வணிகத்துக்கு தொழிலுக்காக. மத்தியானம் வந்துடுவேன், மத்தியானமும் வர, இரவும் வரல. அவங்க அம்மா கிட்ட கேட்டால் ஏதோ வேலைக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இரவு நேரமாக ஆக முருகம்மையாருக்கு பயம். அப்போ இந்த வேலையாள் அந்த அம்மாவுக்கு ஒரு தம்பி மாதிரி இருக்கக்கூடிய முருகன் சொல்கிறான், அம்மா அண்ணியாரே நீங்கள் கொஞ்சம் மனசை தேய்ச்சிட்டுக்கோங்க, அண்ணா வந்து கடல் கடந்து வியாபாரம் பண்ண போயிருக்கு, அழறா, கவலைப்படாதீங்க, நல்லா பொருளிட்டு வந்துடுவார், உங்களுக்கு என்ன வேலைனாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் தம்பி மாதிரி பண்ணுறேன். சரி முருகா. அவள் வாழ்க்கையில் சொன்னதெல்லாம் என்ன, முருகா 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 இப்படியே இருக்குது. அவள் வீட்டில் மட்டும் கொஞ்சம் பஞ்சம் வந்தாலும் அவங்க அப்பா கொடுக்க செல்வங்கள் குறையலை, ஏதாவது முருக அடியார்களுக்கு அன்னமிட்டு கொண்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழித்து நிறைய பொருளோடு வந்த உடனே ஊரில் இருக்கிறவங்களாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு எல்லாம் கேட்கும்போது ஒருத்தர் 2 பேர் தவறு சொல்கிறதுக்குன்னே இருப்பாங்கள்ல. எங்கே உன்னுடைய மனைவி முருகா முருகான்னு அந்த அடிமை ஒருத்தனோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு தவறாக சொல்லிடுறாங்க. அவளுடைய கற்பை இது அவளுக்கு தெரியாது. வந்த உடனே கணவனையும் பார்த்து முருகா அப்படின்ட்டு, நீ இனிமேல் எல்லாத்தையும் முருகா முருகான்னு மட்டும் சொல்லாத, எனக்கு கோவம் வருது. ஏங்க இப்படி சொல்கிறீங்க, ஆரம்பத்துலேருந்து நீ அந்த முருகான்ற பேர் சொல்லாத, எதை சொன்னாலும் முருகா, அவருக்கு அது எல்லாமே தவறாக தோணும். முருகான்ற பேர் சொல்லாது, முருகான்ற பேரை சொல்லலைன்னா மூச்சே விடாத மாதிரி, என்னால் அப்படி இருக்க முடியும், நீ இப்படி தான் இருக்கணும்.
அப்படியே வந்து என்னங்க இதை மட்டும் சொல்லாதீங்க. அப்போ கணவன் சொல்கிறத கேட்க மாட்டியா? ஓ, நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்குள்ளே உனக்குன்னு சில நிறைய பேர் கிடச்சிட்டாங்க, இனிமேல் நான் தேவையில்லைன்னு என்னங்க பேசுகிறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் தான் எனக்கு கடவுள். முருகா திருப்பியும் சொல்லாத. இப்படியே இருக்கும்பொழுது கோவத்தில் அவள் முருகான்னு சொல்லிட்டு அவளை பற்றி சொல்ல வரும்பொழுது ஒரு கத்தி எடுத்து கையை வெட்டிட்டேன். கை அப்படி துடிச்சு போய் விழுது. அந்த நிமிஷம் நீல சிகண்டியில் ஏறும் எம்பிரான் கோல குரத்தியுடன் வேழ மகளோடு அப்படி வந்து நின்றுட்டான். வள்ளி தேவ யானையோடு வடிவேலும் கையில் கொண்டு வள்ளலவன் ஓடி வருவான், தமிழ் முழங்கும் வாசலை தேடி வருவான், சரவண பவ என்று சொல்பவர் உளத்தினில் சத்தியம் தேடி வருவான் நம் முருகன். அழகா வந்துட்டான். முருகம்மை வா போலாம். கூப்பிடுறது யாரு? முருகன். போதும் வா, மயில ஏறி வா, நான் உன்னை கூட்டின்னு போய்ட்றேன். யார் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா, செல்லமாக வளர்த்த அப்பா எதிர்க்க மாமியார் வீட்டில் ஒரு பொண்ணு அடித்தாங்கன்னா அப்பா சொல்ல, போதும் நீங்கள் இருந்தது, வாமா வாமா என் கூட வாமா அப்படின்னு யாரும் உடனே வான்வாங்க. மற்றவங்க வான் கூப்பிட முடியாது. என்னதான் அன்பானவங்களாக இருந்தாலும் அது ஒரு பொறுப்பாயிடும். அந்த பொண்ணு மறுபடியும் வந்தால் பொறுப்பை எடுத்துக்க எல்லாரும் யோசிப்பாங்க. அப்பா என்ன சொல்லுவார்? ஏழை விவசாயம்மா, போதும்மா, நான் ஒரு கவலம் கஞ்சி ஊற்றுறேன், போயிடலாமா, அடி வாங்கின்னு இருக்காதம்மா அப்படின்னு யாருக்கு மட்டும் தோணும்? அப்பாவுக்கு மட்டும். முருகன் வா, முருகம்மை வா என் கூட. வரமாட்டேன் முருகா. என்ன சொல்கிறேன்? கணவனை விட்டு என்ன பண்ணுறது? அவன் தான் உன் கையை வெட்டினான். இருக்கட்டும் முருகா, அவரோட வந்தால் கூட்டிகிட்டு போ. அந்த கன நேரம் எப்படி அந்த காரைக்கால் அம்மையாருக்கு அப்படி ஒரு மாங்கனி வந்ததோ அந்த க்ஷண நேரம் அவள் கை வந்து அப்படி ஒட்டுது. இப்போ கிடையாது, நீ அவனுக்கு இந்த வாழ்க்கையில் என்ன பண்ணணுமோ சகல சௌபாகியங்களும் உண்டு. இங்கே இருந்துட்டு எப்போ உனக்கு வரணும்னு தோணுதோ உன்னால் அவனுக்கும் முக்தி தரேன். உனக்கு முக்தி கிடையாது, அங்கே ஸ்கந்தலோகத்தில் வந்து எனக்கு பூ தொடுக்கிற வேலை, வள்ளி தேவி யானைக்கு பூ தொடுத்து கொடுக்குற வேலையை நீ பார், வா நீ தொண்டு பண்ணு அப்படின்னு முருகன் ஒரு பெரிய ஆஃபர். நீ என்ன கடல் கடந்து வாணிகம் பண்ணுறது? முருகனே வந்து கூப்பிட்ட உடனே கை சேர்ந்த உடனே அவளுடைய மரியாதை வந்தது. அப்படி போற்றத்தக்க ஒரு பெண் பக்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகம்மையார். முருகம்மையார் சரித்திரம்லாம் முருக தொண்டர்கள் நமக்கு தெரியும். திருப்புகழை ரொம்ப ரசிக்கிறோம் நம்ம எல்லாருமே. திருப்புகழ் ஒரு பக்தி நூல். அது நமக்கு நிறைய தடவை நிறைய விஷயம். திருப்புகழ் நெருப்பையும் எரிக்கும். நெருப்பு தான் எதையாவது எரிக்கும், ஆனால் நெருப்பையும் எரிச்சிருமா திருப்புகழ். நம்ம மேலே யாராவது தவறான பார்வை, நெருப்பு போல பிடிக்காத பார்வை எது இருந்தாலும் திருப்புகழ் என்ற மந்திரம் இருக்க இருக்க, திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும், எந்த ஒரு தீய சக்தியும் என்னை நெருங்காது அப்படின்ற நம்பிக்கையோடு இன்று இருக்கின்றோம் என்றால் அந்த திருப்புகழ் கிடைக்க காரணமாக இருந்த ஒரு மகானை பற்றி அடுத்தது அனுபவிக்கின்றோம். திருமுறைகள் கிடைக்க காரணமாக இருந்தது யார்? ராஜராஜன், நம்பியாண்டார் நம்பி, இவங்களாம் தான் திருமுறைகள் எங்கே இருக்குன்னு தேடி கொடுத்தாங்க. அது மாதிரி திருப்புகழும் கிடைக்கல. இப்போ நம்ம எல்லாருமே காலத்தால் அப்படியே கொஞ்சம் போகலாம். 19ஆம் நூற்றாண்டு கடலூர் போகலாம். கடலூர் போயிட்டு அங்கே மஞ்சக்குப்பம் அப்படின்ற ஒரு ஊர். அந்த மஞ்சக்குப்பம்ன்ற ஊரில் இப்போ ஒரு கோர்ட்டு சீன், பராசக்தி படம் சில திரைப்படங்கள்லாம் ஒரு கோர்ட் சீன் பார்த்துருப்பீங்க. அப்போ பயங்கரமான ஒரு கோர்ட் சீன். அப்போ இருந்த ஆங்கிலேய அரசு எங்களுக்கு சேர்ந்தது தான் தில்லை கோயில்ன்றாங்க. தீட்சிதர்கள் எங்கள் கோயிலை தரமாட்டோன்னு ஒரு பெரிய ஒரு வழக்கு வருது. அப்போ இந்த இடத்துல அங்கே இருந்த ஆங்கிலேய நீதிபதி துரை ஹட்சன் அவர் இருக்க. அப்போ அங்கே ஒரு கணக்காளராக அங்கே ஒருத்தர் பொறுப்பாக எல்லாத்தையும் எழுதி அவர்கிட்ட கொடுத்து ஒரு ஹெட் கிளாக்காக ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அப்படி வடக்குப்பட்டு சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கு. அன்னைக்கு நிறைவான வாதம், அந்த வழக்கு வர நாள். கடைசியாக உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா இந்த தில்லை கோயில் உங்களுக்குன்றதுக்கு அப்படின்னு தீட்சிதர்களை பார்த்து கேட்க. உடனே தீட்சிதர்கள் இருக்குது, அதுக்கு ஒரு சாட்சி. ரொம்ப வருஷமாக அந்த கோயிலை நாங்கள் தான் பார்த்துட்டோம். ஏன்னா அதனால தான் நம்முடைய தியாகராஜர் கூட மண் தலம், தியாகராஜர் திருவாரூரின் மண் தலம்,
ஆனால் அவர் எடுத்து கொடுக்கும் பொழுது அவர் தலத்தையே எடுத்து கொடுத்துக்கலாமே. வான்தலமாம் சிதம்பரத்தை தான் எடுத்து கொடுக்குறான். தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடி. சரி, தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடி. அங்கே பெரிய எவிடன்ஸ் இவங்க கோயிலை பார்த்துண்டா மாதிரி இல்லை. உடனே தீட்சிதர்கள் வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு பாட்டு எடுத்துன்னு வந்திருக்கோம். அது பாட்டு தான் இப்போ எங்களுக்கு சாட்சி சொல்லப்போகுது. சரி, என்ன பாட்டு? 15ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு 15 அந்த இடத்துக்கிட்ட தான் அருணகிரியாருடைய இது வருது. அந்த இடத்துல அருணகிரியார்னு ஒரு இருக்கார், திருப்புகழ் பாடியிருக்கார். எங்கள் சிதம்பரத்து மேலேயும், சிதம்பரத்துக்கு போனால் யாரை பாடுவோம், யாரை பார்ப்போம்? நட்ராஜரை பார்ப்போம். திருவாரூர் போனால் தியாகராஜரை பார்ப்போம். ஆனால் திருவாரூருக்கும் சிதம்பரத்துக்கு போனாலும் அருணகிரியார் முருகனை பார்த்து பாடுறார். அதான் முருக பக்தி. எனக்கான ஆள் நீ தானே, என்னுடைய கணவன் யாரோ அங்கே தானே நான் போகணும். அப்படி அவருடைய தலைவனை நோக்கி பாடுறார். நிறைய திருப்புகழ் சிதம்பரத்தில் இருக்கு. அப்படி பாடும் பொழுது தாது மலர், தாது மாமலர் அப்படின்னு போட்டு பாருங்க, ஒரு திருப்புகழ். அந்த பாடலை சொல்றாங்க, அங்க வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசனை செய்தனர்ன்ற மாதிரி ஒருவர். இது பாருங்க எவ்வளோ வருஷம், இன்னிலேருந்து குறைஞ்சது 400 வருஷத்துக்கு முன்னாடி அருணகிரியார் காலம். அப்போ எழுதின பாட்டிலே பாருங்க, இந்த தில்லையில் நாங்கள் தான் பூஜை பண்ணுறோம். அப்போ இந்த கோயில் எங்களுக்கு இப்போ வந்ததில்லை. நாங்கள் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கவே முடியல. நீ துறையாக இருக்க போயா, 3000 பேருன்றாங்கல்ல, தில்லை 3000 பேர், தில்லை 3000 பேர். நாங்கள் 3000மே கிடையாது, 2999 பேர் தான். 3000ஆவது யார் தெரியுமா? எவ்வளோ தடவை நாங்கள் எங்களை எண்ணிண்டாலும் 2900 இன்றைக்கி போனீங்கன்னா 300-400 தான் வருது. ஏன்னா அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய நியமங்கள் ரொம்ப ரொம்ப வைராகியம் உள்ளவர்கள். அந்த தீட்சிதர்கள் குடும்பத்திலேயே தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கும். வேற அவர்கள் பிரிவில் தீட்சிதர்கள் அல்லாமல் அவர்கள் குலத்தில் எடுத்தால் கூட தீட்சிதர்களிலிருந்து அவர்கள் இருக்க மாட்டார். வேற வேலை பார்க்குறோம், நல்லா படித்தாச்சு, ஃபாரினில் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவ்வளோதான், தீட்சிதர்கள் கிடையாது. அப்படி இன்று தீட்சிதர்கள் ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. ஆனால் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படி நட்ராஜரையும் வேள்விகளையும் சிதம்பரத்தையும் காப்பாற்றுபவர். அடியனுக்கு ஒரு சேனலுக்காக நேரலைக்கு போனேன். இந்த கொரோனா பெருந்தொற்றும் பொழுது 2021 பிப்ரவரி 15ஆம் தேதி அங்கே போகிறேன். திருப்பதி தேவஸ்தானம் அவர்கள் அங்கே ஒரு பெரிய ஹோமம் நடக்குது. சிதம்பரத்தில் சுவாமி சபைக்குள்ளே போவே கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த உற்சவமும் சபையிலேருந்து எந்த டிவிலையுமே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆருத்ரா தேர் தரிசனமுமே எடுக்கக்கூடாது. நம்ம பார்த்திங்கன்னா திருவாலங்காட்டு அபிஷேகம் இரவெல்லாம் பார்ப்போம், ஆருத்ராக்கு இவரை பார்க்க மாட்டோம். தேர் உற்சவம்னு இருக்கும்பொழுது பல ஆலயங்களுடைய தேர்லாம் நம்ம பார்ப்போம், நம்ம ஊர் சைதை மயிலையெல்லாம் பார்ப்போம், இங்கே பார்க்க மாட்டோம். அதனால் அப்படி அவங்க சாமி அவங்க பொத்தி வைப்பாங்க. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா, டக்குன்னு வெளியில் விட மாட்டேன்ல, அப்படி குழந்தை மாதிரி அவங்களுக்கு நடராஜ். இங்கே போயாச்சு, அதுவும் எதற்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறோன்னா வெளியில் நடக்கிற ஹோமங்கள் மட்டும்தான் டெலிகாஸ்ட். அங்கே போயாச்சு நேரலை, அதுக்கு சாயந்தரம் தான் எனக்கு நேரலை. காலையிலே தீட்சிதர்கள் கிட்ட அந்தணர்களுக்குன்னு தெரியும் இல்லையா சில விஷயம், அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த ஹோமங்கள் பற்றி நானே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். போய் கேட்டு கோடி ருத்ர ஜபம்ன்ற ஹோமம் பண்ணுறேன். அங்கே இருக்கிற தீட்சிதர்கள்கிட்ட திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து அந்த மேலாளர் என்ன அறிமுகப்படுத்துகிறார். தீட்சிதர்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேச. அப்போ அவர் சொல்கிறார், இப்போ இல்லாமா எப்போவுமே இந்த மாதிரி ஹோமங்கள் நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம். யாருக்கு தெரியுமா? உலக நன்மைக்காக. இந்த தடவை ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக கவர் பண்ணுறாங்கன்னா, கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுக்க போகணுன்றதுக்கு இந்த தடவை கோடி ருத்ரம் பண்ணுறோம். கோடி ருத்ரம், லட்சம் இல்லை, கோடி ருத்ரம் பண்ணுறோம். அப்போ நமக்கே தெரியாமல் நமக்காக எங்கேயோ யாரோ வேண்டிகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடாது அந்த கொரோனானா, நம்ம சென்னையிலையும் இருக்கக்கூடாதுன்னு தானே அர்த்தம். சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடாது, மயிலாப்பூரில் இருக்கக்கூடாது, தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடாதுன்னா, அப்போ நமக்காக நம்முடைய நன்மை கருதி எங்கேயோ யாரோ வணங்கிகிட்டே இருக்காங்க. நமக்கு என்ன பயமாக இருந்தது? அடுத்த தெருவில் யாருக்கும் வந்துடுச்சான்னு பயந்தோம். முதல்ல சைனாவில் ஏதோ வியாதி வந்துதான்னு பேசணும், இந்தியாவில் 2 பேருக்கு வந்துடுச்சான்னு பேசணும், அப்புறம் சென்னையில் யாருக்கும் வந்துடுச்சான், அடுத்த தெருவில் யாருக்கும் வந்துடுச்சான், அந்த தெருவை பார்த்தீங்களா மூடிட்டாங்கன்னு பேசணும். பக்கத்து வீட்டில் வந்துடுச்சான். கரண்ட்டு கட்டுனா பக்கத்து வீட்டுக்கு போனால் நமக்கு ஓகேன்னு இருக்கும். பக்கத்து வீட்டுக்கு கொரோனா வந்தால் எவ்வளோ பயமாக இருந்தது. ஜன்னலை மூடு, கதவை மூடுன்னு பயந்தோம் இல்லைங்க அந்த சமயம். ஆனால் அன்றைக்கி பாருங்க, அவங்க நமக்கே தெரியாமல் யாகங்கள். அந்த யாகம் பார்த்தேன்.
ஒருத்தரும் மாப்பிள்ளை மாதிரி ஒரு தீட்சிதரும் அவங்க வீட்டு பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை அவங்களுக்கே கல்யாணம்னா எப்படியோ அப்படி வந்துடுவாங்க. அவங்க வராங்கன்னா அவங்களுடைய இல்லாள் மனைவியர் புது அவங்க அணியக்கூடிய அந்த மடிசாருன்ற புடவை, ஆனால் பட்டு புடவை, இங்கே ஒரு ஜடபில்ல ராக்கோடி வச்சு குஞ்சலம் வச்சு பூவை இப்படி தொங்க விட்டுலாம் இல்லை. அந்த காலத்து பெண்கள் இப்படி உருண்டையாக வைப்பீங்க, நிறைய பேர் தலையாட்டுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பூ விழக்கூடாது, கால் படக்கூடாது, அதனால் இப்படி வைக்க மாட்டாங்க, பூவையும் பந்து மாதிரி தான் வைப்பாங்க. அப்படி வச்சுன்னு எங்கே நட்ராஜர்னு அத்தனை ஹோமத்துக்கும் அழுக்காமல் அத்தனை பேரும் வருவோம். இரவு காலை இரவுன்னு 3 வேளையாக நடந்தது. நாங்கள் போகிறது நிறைவு, ஏன்னா கோடி ருத்ரம். அப்போ கஜ பூஜை, கோ பூஜை, அஸ்வ பூஜை, குதிரை வந்தது, யானை வந்தது, பசு இருக்கும் கோயில் அதில், ஆனால் குதிரை யானைலாம் அதே மாதிரி பொற்காசுகளால் பூஜை, தம்பதியர் பூஜை, சுஹாஸ்னி பூஜை, கன்னிப்பெண், அவ்வளோ விமரிசையாக பண்ணாங்க. பண்ணிவிட்டு பூஜை முடிஞ்சு கடம் புறப்பாடு, டெலிகாஸ்ட்டை நிறுத்துருங்க, இனிமேல் நாங்கள் நட்ராஜா கிட்டே போகிறோம், நோ மோர் டெலிகாஸ்ட். சரி, எனக்கு ஒரு ஆசை, இங்கே போயிட்டோம், நைட் அங்கே ரூம்லாம் புக் பண்ணிட்டாங்க, நட்ராஜருடைய அபிஷேக அழகை பார்த்துடலான்னு நானும் என் கணவரும் உள்ளே போகலான்னு பார்த்தா, இந்த தீட்சித பெருமக்களே எங்கே நட்ராஜர் குளிக்கிறாரு, அவருடைய திருமேனியை இன்றைக்கி பார்க்கலாம், அவருடைய திருமேனியை பார்க்கலான்னு அத்தனை பேரும் குடும்பமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அவரை பார்க்க அழுக்கவே இல்லைங்க. நம்ம ஊரில் இருந்தால் என்ன பண்ணுவோம், பார்த்துட்டேன் 12 ஆகுமா அபிஷேகம், நான் கிளம்புறேன்றோம். அந்த அபிஷேகம் ஆரம்பிக்கும் பொழுதே 12:30 விடிய 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 நடந்தது. அழுக்காமல் கூட்டம் குறையாமல் பாடினாங்க. அட போங்கப்பா, அவங்க தீட்சிதரே உங்களை ரசிக்கட்டும், காலையில் வரோம், நாங்கள் தான் எங்கள் பழக்கம் மாறல பாருங்க. அவ்வளவு கூட்டம், அந்த அளவு அந்த நடராஜரை அனுபவிக்கின்றார்கள். இப்படி நமக்கும் தெரியாமல் நமக்காக இன்றும் அவர்கள் பூஜை செய்கிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட அந்த ஒரு நடராஜர் மீது ஈடுபாடு கொண்டுள்ளவர். அவர்கள் எங்களுக்கு சாட்சிக்கு யார் வந்திருக்காங்க, ஆள்லாம் வரல, யார் எழுதி கொடுத்தா, அவரை போய் 400 வருஷம் கிளியாக உட்காந்துட்டுருக்கார் முருகன்கிட்ட. இப்போ சாட்சி எதுயா, இந்த பாட்டு தான் சாட்சி. 400 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் தான் பாடியிருக்கோன்னு ஒரு பெரிய அருணகிரிநாதர்னு எழுதியிருக்கார். ஓ, இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தீட்சிதர்களுக்கே கோயில் கொடுக்கலான்னு தீர்ப்பு. இங்கே கோச் சீன் இப்போ நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த கணக்கருக்கு அந்த பாட்டை எடுத்து இவர் தானே சீஃப் ஜஸ்டிஸ்க்கு கொடுத்தார், எழுந்து ஒருத்தர் கொடுப்பார், பார்த்துருக்கீங்கல்ல சினிமாவில், பார்த்துட்டார். இந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கு. அவர் யார், செங்கல்பட்டில் ரொம்ப ஏழ்மையாக பிறந்தவர். அன்றைக்கே துரை கிட்ட ஸ்காலர்ஷிப் வாங்கி நல்லா படித்து அந்த முன்சீஃப் கிட்ட கணக்காளராக இருக்கிறவர். தமிழ் மேலே ஆர்வம் ஜாஸ்தி. என்னதான் ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் ஆங்கில முகத்தோடு இருந்தவராக இருந்தால் ஒன்றுமே கிடச்சிருக்கு. தமிழ் மேலே பாசம் ஜாஸ்தி. இந்த பாட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த தீட்சிதர்கள் கிட்ட, ஒரு நிமிஷம், இந்த பாட்டு என்ன சொன்னீங்க, இது பேர் திருப்புகழ். அருணகிரியார் நம்ம நட்ராஜரன் இல்லை, எல்லாம் முருகரை பற்றி பாடியிருக்கார். ஓ, சிதம்பரத்தில் முருகர்லாம் இருக்காராம், அவர் கண்ணுக்கு எங்கே முருகர் இருந்தாலும் தெரிஞ்சு. ரொம்ப நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் பாட்டு கொடுங்க. சுச்சோ, நல்லா இருக்கே, இது எங்கே கிடைக்கும், பெருசாக தெரியலங்க, எங்கள் ஊர் திருப்புகழ் எங்ககிட்ட பத்திரமா இருக்குது. அப்போ அந்தந்த கோயிலில் கிடைக்குமோ. இப்போ தான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறேன். எந்தெந்த இடத்துல அவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க, நான் மஞ்சள் குப்பத்து கணக்காளராக இருக்கேன்னு ஒழுங்காக பண்ணி சீக்கிரம் நம்மளும் முன்சீஃபாக ஆகிட்டா இன்னும் அதிகாரம் கிடைக்கும். அதிகாரம் கிடைச்சா துஷ்பிரயோகம் பண்ணலானா இல்லை. நிறைய திருப்புகழை எல்லார்கிட்டையும் கேட்டால் முன்சீஃபே கேட்குறாங்கன்னு கொஞ்சம் மெனக்கெட்டு தருவாங்க. ஊர் ஊரா பார்க்குறவங்க கிட்ட, தமிழறிஞர்கள் கிட்ட திருப்புகழ்னு இந்த அருணகிரியார் எழுதுனது அவங்கக்கிட்ட 1 கிடைக்கும், அவங்க ஊர் திருப்புகழ், இல்லை ஒரு 5-6 கிடைக்கும். சில பேர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சக்குப்பத்திலேயே ஒருத்தர்கிட்ட அங்கே ஒரு தமிழ் ஆசிரியரை வச்சு எடிட் பண்ணுறார், கரெக்டாக இருக்கா, காலத்தால் இந்த இடத்துல வார்த்தைலாம் போயிடுச்சு, சரியாக இருக்கா. சில பேர்கிட்ட 400 கிடைக்குது, சில பேர்கிட்ட 600 கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு 3 ஏடுகள் 600 400 1500க்கு மேலே 1000க்குமே நீங்கள் கேட்கலாம். ஆனால் 1500 தான் இருக்குது. பார்த்தா சிலதெல்லாம் ரிப்பீட், அச்சோ இதில் இருக்கிறதே இதுலேயும் இருக்குல்ல, புதுசு இல்லை, அப்படி இப்படின்னு பார்த்து தொகுத்து போட்டு திருப்புகழை அவர் பெரிய பதவியில் இருந்த அத்தனை காலத்திலும் வாழ்நாள் முழுக்க திருப்புகழை சேர்த்து வச்சார். 1500 திருப்புகழை சேர்த்துட்டார். எவ்வளோ, 15,000க்கு மேலே, 16,000. ஏன்னா அவரே அருணகிரியார் சொல்லியிருக்கார், எனக்கும் சம்பந்தர் மாதிரி பாடனி அருள் பண்ணியிருக்கேன்னு. அதனால் 16,000ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன், சம்பந்தர் பாடின பதிகங்கள் 16,000 பாடல்கள். சம்பந்தர் கிடச்சது 4,000 தான், நான் பாடினது 16,000. அதில் 4,000 சில்லரை கிடச்சிது. ஆனால் இதெல்லாம் வெறும் 1,500 தான் கிடச்சிது. வாங்கிட்டாரா. திருத்த
திருத்தணி முருகன் மேலே அவ்வளவு ஆசை. அவர் இறந்து போகும் பொழுது அவருடைய சமாதியை திருத்தணி முருகன் பார்க்குற மாதிரியான ஒரு இடங்களில் அவரை இன்றும் அமைதியாக வைத்திருக்கின்றார்கள். இறக்கிறதுக்குள்ள ஒரு திருத்தணியில் வரும் பக்தர்கள் தங்கக்கூடிய மடம் கட்டிட்டார். திருத்தணியில் இன்றைக்கும் அடக்கப்பட்டு சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய மடம். திருப்புகழ் சுப்பிரமணியர் அப்படின்ற பெயருமே உண்டு. 3 பசங்க, சண்முகம்னு ஒரு குழந்தை பேர், செங்கல்வராயன்னு ஒரு குழந்தை பேர், ஆறுமுகம்னு ஒரு குழந்தை. இவர் தேவார பாடல் பெற்ற தலங்கள் முருகன் மட்டுமான 276 தேவார பாடல் பெற்ற தலங்களில் 176 தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு அன்றே போய் அந்த தலங்களுடைய தலப்புராணத்தை எழுதி வச்சவர் இவர். எவ்வளோ தொண்டு பண்ணியிருக்கார். இன்றைக்கி ஒரு கோயில் போனால் குழந்தை பிறக்குது, ஒரு கோயில் பொழுந்தால் வழக்கு இதெல்லாம் முடியுது, கல்யாணம் நடக்குது. அந்த கோயிலில் இந்தளவு சிவபெருமான அஷ்டவீரட்டான தலங்கள் இதெல்லாம் தெரியணும்னா ஒரு ஹிஸ்ட்ரி தேவை இல்லையா? அதை தொகுத்து கொடுத்தவர் தான் நம்முடைய சுப்பிரமணியம் பிள்ளை. இவருடைய குழந்தை, அவர் பேர் பார்த்திங்கன்னா தணிகை மணி. அவருக்கு கொடுத்த பட்டம் செங்கல்வராயன். செங்கல்வராயன்னாலும் திருத்தணி முருகன் பேர் தான் செங்கல்வராயன். செங்கல்வராய பிள்ளை. இவரும் நல்லா படிக்கிறார், ஸ்காலர்ஷிப் வாங்குறார். அப்பா கஷ்டப்பட்டு படித்தார். அந்த அப்பா சொல்லுவார், டேய் நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு, நம்மளே சொல்லுவோம்ல நம்ம குழந்தைங்களுக்கு, டேய் நாங்களாம் இவ்வளோ ஈஸியாக இல்லைடா, இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எவ்வளோ பண்ணியிருப்போம். அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மெத்தனம் இருக்கும்ல, அவ்வளோ கஷ்டப்படாது இப்போ நம்ம குழந்தைங்க. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. இந்த ஒரு குழந்தை மட்டும் அதே ஆங்கிலேயர்கள் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பில் படித்து பெரிய அரசு பதவி கிடைச்சாலும் அப்பாவின் பணியே நம்ம ஏதாவது பண்ணணும். அப்பா திருப்புகழை சேர்த்துட்டார். நம்ம என்ன பண்ணலாம்? திருப்புகழுக்கு அர்த்தமே புரியலையே, கொண்டு வா. 6 படை வீட்டை இருக்கும் திருப்புகழையும் 6 திருமுறையாக ஆக்கினார். பிற தலங்களை எல்லாம் எப்படி நம்ம சைவத்துக்கு கொடுத்தாரோ 7வது திருமுறையாக ஆக்கினார். அலங்காரம், அனுபூதி, வகுப்பு, விருத்தம், இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சு உரை எழுதுறாருங்க. எல்லாம் புரிஞ்சிருக்காதே நமக்கு. அழகான பாட்டு புரியுமா பண்ணி 12வது ஒரு அடியார்கள் புராணம் இருக்கணும். எப்படி திருமுறையில் 12வது செக்கிடார் புராணம், அது மாதிரி முருக அடியார்களை பற்றி எழுதுபவர்கள் யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சொக்கலிங்கம்ன்றவருடைய நட்பு ஏற்பட்டு அவர் அழகாக அடியார்களை பற்றி எழுதி 12 திருமுறை முருகனுக்கு செய்த பெரிய மேதை யார்னா நம்முடைய செங்கல்வராயன் அவர்கள். இதை பற்றி நான் நம்முடைய காரணீஸ்வரர்கிட்ட சொன்னேன். அதனால் ரொம்ப யோசிப்பேன். காரணீஸ்வரரில் சொன்ன சில அன்பர்கள் இங்கே வரதுனால அதே விஷயம் இங்கே சொல்லக்கூடாதுன்றதில் நான் யோசிப்பேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய புதிய அன்பர்கள் இருக்கிறதுனால 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். 1942 ஒரு அழகான மீட்டிங் நம்ம திருவல்லிக்கேணி நினைக்கிறேன். ஊவே சுவாமிநாத ஐயர் அவர் வீட்டில் நடக்குது. அவர் மரணப்படுக்கையில் படுத்திருக்கார், பீஷ்மர் மாதிரி. முடியல, நிறைய துண்டு. அவர் போவாராம். அவர் என்ன பண்ணுவாராம், அந்த சுப்பிரமணியம் அவர்கிட்ட போனேன், தமிழ் புக்கு நிறைய இந்தா அந்த ஏடில் இந்த ஒரு திருப்புகழ் கிடச்சிட்டு வச்சுக்கோன்னு அவர் இவருக்கு கொடுத்துருவாராம். இவர் திருப்புகழ் தேடி போனேன், இந்த ஒரு தமிழ் சுவடி கிடச்சிருக்குப்பார். இப்படி அடிக்கடி இவங்கெல்லாம் மீட் பண்ணி தமிழ் புத்தகங்களையும் பாமாலைகளையும் பரிமாறிக்கொள்வார்கள். இப்போ அப்பாவோட ஃப்ரெண்டு இல்லையா இவர் செங்கல்வராயன் பிள்ளை அவர்கள் சுவாமிநாத ஐயர், ஊவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா அவரை பார்க்க போகிறார். படுத்துன்னு இருக்கார். அப்படி உட்கார்ந்தாராம். போன உடனே அப்படியே கண்ணை திறந்த தமிழ் தாத்தா டக்குன்னு செங்கல்வராயன் அவர் கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிறார். நீங்கள் என்ன காரியம் பண்ணுறீங்க, நீங்கள் பெரியவங்க, என் கை உங்கள் அப்பா கண்டுபிடிச்சாரா திருப்புகழெல்லாம். எவ்வளோ பசங்க அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. நீ அத்தனைக்கும் உன்னுடைய வாழ்நாளில் உரை எழுதிட்டியே, நாளைக்கு திருப்புகழ் படிக்கிறவங்க, ஏன்னா திருப்புகழோ பாம்பன் சுவாமிகளோ படிக்கணும்னா தமிழ் ஆளுமை வேணும், இல்லைன்னா அந்த வார்த்தைகளை பிரித்து புரியாதே. முக்கட்பரமட்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவது புரியலையே. முக்கண் பரமர்க்கு சுருதினா வேதம், முக்கட்பரமர்க்கு அதை பாருங்க, முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரு. முக்கண் பரமர்க்கு சுருதியில்னா வேதம், அதில் முற்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் எது சொல்லனாலும் என்ன சொல்லி ஆரம்பிப்போம்? ஓம். அந்த முற்பட்டது கற்பித்திருவரும். எப்பா மந்திர உபதேசத்துக்கு இப்படியா? முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும். அப்போ இதுக்கு புரியணுமே.
புரியாமல் பேசினாலும் பலன் கிடைக்குங்க, பலன் கிடைக்கும். இப்போ நான் படுத்துட்டே இருக்கேன், எனக்கு ட்ரிப்ஸ் ஏறுது, அது பாட்டுக்கு போயிட்டு தானே இருக்குது. அந்த ட்ரிப்ஸ் என்ன, நீங்கள் எவ்வளோ ஐவியில் சுமாராக எவ்வளோ கெமிக்கல்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாதே, ஆனால் எனக்கு அதுக்கான ஊக்கத்தை கொடுத்துருதுல ட்ரிப்ஸ் போட்டால். அது மாதிரி புரியாமல் படித்தாலும் கொடுத்துரும் திருப்புகழ் அதற்கான பலனை. புரிஞ்சு படித்தோன்னா அவங்ககிட்ட எப்படி பண்ணுவோம், முத்தை தரு பத்தி திருநகை, அழகாக முத்து முத்தாக இருக்கே உன்னுடைய மனைவி தெய்வயானைக்கு பல்வரிசை, முத்தை தரு பத்தி பத்தியாக இருக்குது, பத்தி திருநகை சிரிக்கிறாளாம், முத்தை தரு பத்தி திருநகை, அத்திக்கு இறை சக்தி சரவண, யானை குட்டியை போய் நீ கல்யாணம் பண்ணிட்ட, சக்தி சரவண, சக்திக்கு முருகனே. அப்போ புரிஞ்சு படிக்கும் பொழுது இது அவனோட பேசுகிற மாதிரி. அப்போ அந்த உணர்வே வேறு மாதிரி தானங்க இருக்கும். புரியாமல் சொல்கிறதுக்கும் புரிஞ்சு சொல்கிறதும் ஒரு சம்பாஷணை. திருவாசகத்துக்கு இப்போ தான் ராகம். இதுக்கு முன்னாடி திருவாசகம் பெரும் காலங்களில் ராகம் போட்டு பாட மாட்டாங்களாம். ஐயா பாடினா அவ்வளோ அழகாக இருக்கே, நம்ம ஓதுவாமூர்த்திகள் எங்கே யார் பாடினாலுமே அழகாக இருக்கே. ஆனால் திருவாசகம்ன்றது பேச்சாம். எப்படி பேசுவாங்களாம், சுவாமியை பார்க்கும் பொழுது சோதியே சுடரே சுழொளி விளக்கே அப்படி பேசுவாங்க. திருவாசகம்ன்றது பேச்சு மொழி, அழுகை மொழி. நமச்சிவாய வாழ்க நாதன் தான் தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. என்ன வார்த்தை இல்லை அதெல்லாம், அந்த வரிகள் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் தான் ராகமாச்சு. அதனால் பொருளை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கல்வராயன் பிள்ளை அவர்கள். அவருக்கு ஒரு 38 வயசில் ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை வருது. முருகன் அருளால் சாக கிடந்தவர் சரியாகின்றார். அதுக்கப்புறம் தான் இத்தனை வேலை முருகன் பார்த்தான். அதுக்குள்ளே நீ எங்கே போவ, சுவாமி நினைக்கலன்னா போகவே முடியாதுங்க. பேர்பட்ட வியாதிலையும் வந்துடலாம். நிறைய வேலை வச்சுருக்கேன் திருப்புகழுக்கு உரை எழுத, 38 வயசில் நீ போயிடுவியா, எப்போ இறந்து போகிறார் 88 வயசு. 38லேருந்து 88 பார்த்தீங்கன்னா 50 வருஷம். அப்போ எழுதினதெல்லாம் தான் திருப்புகழ். அப்போ முருகன் என்ன அதுக்குள்ளே உடம்பு சரியாமல் படுத்துட்டு நல்லாயிடுவேன் எழுந்துரு, உரை எழுதுகிற வேலையை பாரு அப்படின்னு பெரிய பணி. அருணகிரியாருக்கு என்ன பணி, பாடும் பணியே பணியாய் கொடுத்தார். இவருக்கு இவங்க அப்பாவுக்கு தேடும் பணியே பணியாய் கொடுத்தார், இவருக்கு உரை எழுதும் பணியே பணியாய் கொடுத்தார். அப்போ உவேசா வந்து கண்ணில் ஒத்திக்கிறான். ஒத்திட்டு எவ்வளோ அழகாக உரை எழுதிட்டடா அவங்க அப்பா, தேடி தேடி இருந்தேன். உடனே இவர் காலை பிடிச்சான். என்ன காலை பிடிக்கிற, நீங்கள் தேடி தேடி எவ்வளோ தமிழுக்கு இது பண்ணீங்க, உங்கள் காலை நான் பிடிக்கிறேன், அப்போ உங்கள் கையை நான் பிடிச்சிக்கிறேன். இப்படி ஒரு மீட்டிங்காக இருந்தது. 88 வயசில் சுவாமியோடு அவர் கலக்கிறார். நேற்று திருச்செங்கோட்டில் இருக்கிற அந்த புலவர் பேர் அம்மா கேட்டாங்க, வித்த ஜன கோலாகலன். அதுதான் அந்த புலவருடைய பெயர். ஒரு வரியும் சொல்லிடுறேன். திருச்செங்கோடு சர்ப்ப சயன எண்ணிலை அமரில் படம் பிடித்து ஐற்றனை அந்த ஆங்கில் குமரன் குறவள்ளி பங்கன்னு முருகன் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்க அந்த புலவன் பேர் வித்த ஜன கோலாகலன். அதே மாதிரி முதல் பாட்டில் ஓங்குக எவ்வளோ சொல்லணும்னு சொன்னால் அது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் 23. இங்கே இருக்கிற ஒரு நம்முடைய அடியார் ஒருத்தர், உங்கள் வீட்டில் நடந்ததில்ல அதை சொல்லுமா, ஒரு சேனலில் நீ சொன்ன. ஐயா நான் சேனலில் சொல்லிட்டேன், நிறைய பேர் பார்த்துப்பாங்க. இல்லை நாங்களாம் கேட்கல, சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது முருகன் விளையாடுவான்ல. நிறைய இடத்துல முருகன் வியாதிகளை தீர்த்திருக்கின்றான். என்னுடைய தாய் வழி தந்தை, அவருக்கு டபுள் நிமோனியான அந்த காலத்தில் ஒரு வியாதி. அதுவும் ஒரு தொற்று நோயாக இருந்தது ஒரு காலத்தில். ஒரு 24 வயசில் அந்த நிமோனியான்ற வியாதி வந்து என்னுடைய பாட்டனார், அவருக்கு அவங்க அம்மா கிடையாது. அம்மா இல்லைனாலும் ரொம்ப சிவபக்தியோடு வளர்ந்தவர். ரொம்ப பாம்பன் சுவாமிகள் பால் பற்று உண்டு. அவருடைய மாமா ஒருத்தர் வெங்கடாச்சலம்னு பேர். அவர் பாம்பன் சுவாமிகளுடைய நேரடி தொண்டர். அவ்வளோ ரொம்ப பற்று உண்டு. சண்முக கவசம் பால் ஒரு பற்று. அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது நம்முடைய பக்தி. அப்போ தான் பாம்பன் சுவாமிகள் சென்னையில் இருக்கார். 24 வயசு இருக்கும் பொழுது அடியனுடைய பாட்டனார் திருவல்லிக்கேணியில் அப்போ வீடு, நிமோனியா, படுத்த படுக்கையாக இருக்கார். இப்போ இந்த வெங்கடாச்சலம் அவர்கள் பாம்பன் சுவாமிகள் கிட்ட சொல்லி அவர் திருவல்லிக்கேணி வந்து விபூதியை என்னுடைய தாத்தா மேலே போட்டார். கல்யாணம் எழுந்துக்கோ. அவர் பேர் வந்து கல்யாண சுந்தரம். இப்படி பேசினாராம். விபூதி போட்ட கல்யாணம் எழுந்துக்கோடா அப்படின்ட்டு போயிட்டாராம். அடுத்த நாள் ஒரு மாதிரி தேறி ஒரு 2 நாளில் ரொம்பவே நல்லாயி ஒரு வாரத்தில் அலுவலகத்துக்கே போயிட்டாராம். ஏன்னா அந்த காலத்தில் பெரிய ட்ரீட்மெண்ட் கிடையாது. சாக கிடந்தவர் 86 வயசில் தான் அதுக்கப்புறம் இறந்து போனார். அப்போ இறைவன் நினச்சாதான் நமக்கான அந்த நாள். இறைவன் நினைக்கலனா போகணும்னு கிடைச்சாலும் கிடையாது. அடியேன் வாழ்க்கையில் முதல்ல வல்லக்கோட்டையில் வள்ளி கல்யாணம் பேச போகிறேன்.
அப்போ தான் திருமணம் ஆன புதுசு எனக்கு. புதுசாக நானும் கணவரும் ஒரு ஹோண்டா ஆக்டிவாக வாங்குறோம். அப்போ அதனுடைய விலை 49,000 வாங்குகிறோம். இது நடந்து 2010 கிட்ட. வெள்ளக்கோட்டைக்கு அப்போ எப்படி போனோம்? சென்னையோ நம்ம மயிலாப்பூர் சைதாப்பேட்டை எங்கேனாலும் தாம்பரம் போனால் அங்கேருந்து பஸ் வெள்ளக்கோட்டைக்கு. சரி 2 வீலரில் போயிடலாம் தாம்பரம் வரைக்கும். அங்கே போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிக்கலாம், கிளம்புறோம். அந்த வண்டி வாங்கி ஒரு 15 நாள் 2 வாரம் இருக்கும். புது வண்டியில் போகிறோம். தாம்பரத்தில் ஒரு சின்ன தேநீர் கடை இருக்குது, அதுக்கிட்ட விடலான்னு விடும்பொழுது நேராக காலியாக வெள்ளக்கோட்டைன்னு ஒரு பஸ். 9 மணி 11 மணிக்கு கல்யாணமும் பார்க்கலாமே, சீக்கிரம் போயிட்டா. கல்யாணம் முடிஞ்சு சீர்வரிசையெல்லாம் நாங்கள் எடுத்துன்னு போகிறோம். வள்ளி வீட்டு மாதிரி மாப்பிள்ளைக்கு எடுத்துன்னு போகிறோம். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்பீச்சு ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் அங்கே கல்யாண சாப்பாடு. சீக்கிரம் போனால் பார்த்து பஸ் காலியாக வருது, ஏறிடலாம் அப்படின்றதுல அவரும் நானும் ஓரமாக வண்டியை விட்டோம், ஏறிட்டோம். சாவியை விட்டுட்டோம், புது வண்டி சாவியோடு விட்டுட்டோம். வண்டி ஏறியாச்சு. எங்களுக்கு தெரியாது சாவி எங்ககிட்ட இல்லைன்றதே அப்போ நாங்கள் உணரவே இல்லை. வெள்ளக்கோட்டைக்கும் போயாச்சு. அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். தாம்பரத்தில் வெள்ளக்கோட்டை 1லேருந்து 1.5 ஹவர் ஆகும். இறங்கி அங்கேருந்து ஒரு சந்து நடக்கணும். நடந்து போயாச்சு. அங்கே ஏற்பாட்டாளர்கள் இந்த மாதிரி ஐயாலாம் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் ரொம்ப நல்லா பேசிட்டு வாமா வருஷத்தட்டை நீயும் தூக்குன்றாங்க. கல்யாணத்தை பார்க்குறேன், வருஷத்தட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் ஆன புதுசு, முருகன் கல்யாணத்துலேயும் இருக்கோமேன்னு வெள்ளக்கோட்டை முருகரை பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு 12:15 எனக்கு மைக் கிடைக்குது. 12:45 வரை பேசுங்க, ஒரு 1/4 ஹவர் லேட் ஆகிடுச்சு, 1/2 மணி நேரம் போதுமா, எல்லாருக்கும் பசிக்கும். சரி, அந்த 1/2 மணி நேரம் அப்படியே உருகி வள்ளி கல்யாணம்லாம் சொல்கிறேன். ஒரு 12:50க்கு முடிஞ்சிடுச்சு. சாப்பாடு, கல்யாண சாப்பாடு நல்லா சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கணவரும் நானும் கிளம்பலாம், ஐயா உத்தரவு வாங்கிக்கிறேன்ட்டோன்னே, அவ்வளோதாம்மா அடுத்த பந்தியில் நான் சாப்பிடுவேன். தாம்பரம் கிட்ட தானே, அங்கேருந்து தானே நீங்கள்? ஆமாம். அவர் வீடு தாம்பரம் பெருங்களத்தூர். அவர் சொல்கிறார், நான் தாம்பரத்துலேயே உங்களை விட்டுடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேண்டாம் ஐயா, அப்படி போனால் நடந்து போனால் 5 நிமிஷத்தில் பஸ்ஸு, நாங்கள் போய்க்கிறோம். அம்மா காரில் வெறுமனே போகிறேன், எதுக்கு நீங்கள் வெயிலில் போகிறீங்க, உட்காருங்க. அங்கே உட்காந்தாச்சு. அங்கே ஒரு பெரிய அரங்கம். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் முருகன், சிட்னி முருகன், உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முருகனோ அந்த படங்கள்லாம் இருக்கும். அப்படியே படத்தில் நானும் என் கணவரும் ஏதோ பேசிகிட்டே பார்க்குறோம். எதுக்கு காத்துட்ருக்கோம்? அவர் அப்போ தான் சாப்பிட போயிருக்கார். அப்போ ஏதோ பண்ணும்பொழுது என் கணவர் இப்படி பேக்கெட்டில் வச்சு பார்க்குறாரு. சாவி காணோம் அப்படின்ற. அப்போ தான் பர்ஸ் இருக்கா? இருக்குது. ஐயோ சாவியை நம்ம அப்படியே விட்டுட்டோம் போல். ஐயோ அதுவரை பதட்டமே கிடையாது, ரொம்ப ஆஸ்வாசமாக தான் இருந்தோம். சாவி இல்லைன்னு சொல்லிட்டோன்னே இப்போ ஓடி போயிடலாமா நம்ம கிடுகிடுன்னு ஓடி போனாலும் அவர் காரில் போகிறது தான் நமக்கு ரொம்ப சீக்கிரம் போயிட முடியும். இன்னொரு 20 நிமிஷத்தில் வந்துடுவார். அவர் போயே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா படன்னு இருக்கு. அங்கே அத்தனை முருகன் இருந்தாருங்க. முருகனை நான் வேண்டல. அங்கே பாம்பன் சுவாமிகள் படம் இருக்குது. அப்போ நான் வேண்டுறேன், என்னை ஆதரிக்கும் பரம ரகசிய சக்தி என்னை விட்டாலும் விட்டுட்டு என்னை நம்பியவரை தள்ளேல்னு இருக்கும்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த பாருங்க தாத்தா, எனக்கு தெரியாது, லோன் எடுத்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு மந்த் இஎம்ஐ கூட போகல, 1 மாதம் இஎம்ஐ கூட போகல. அழகாக ப்ளூ கலரில் ஒரு வண்டி, புது வண்டி. உங்களை இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. சாவியோடு விட்டது உங்கள் தப்பா? நாங்கள் தானே விட்டோம், எங்கள் தப்பு. ஆனாலும் நீங்கள் தான் காப்பாற்றி தரணும். புது வண்டி நாங்கள் எங்கே போவோம், புதுசாக வாங்கணும். 50,000 ரூபாய் எவ்வளோ பெரிய தொகை அப்போல்லாம். ரொம்ப அழறோம். ஆனால் எங்கேயுமே காமிச்சிக்கக்கூடாது. யாராவது நல்லா பேசிட்டிங்கம்மானா அவரும் நானும் எந்த பதட்டத்தில் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சிரித்து வேற சொல்லணும் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் ஒரு 20 நிமிஷம் கழித்து எல்லாருக்கிட்டையும் விடை பெற்று, இது ஒரு தலைவர் அவர் அந்த கூட்டத்துக்கு, அவர் வர பொறுமையாக தானே இருக்கும். அவர்கிட்ட எங்கேயும் படபடப்பை காமிச்சிக்கல. காரில் போகும்பொழுது ஏதோ பேசிட்டு வர்றார். முருகருடைய தொண்டு பண்ணி எவ்வளோ வருஷமாக உற்சவம் பண்ணுறாங்க, எந்த சிறப்பையாலாம் பேசிட்டு அந்த தெரு முனையில் விடுறார். ஐயா இந்த தெரு ரொம்ப குறுகலாக இருக்க, கார் எடுத்துன்னு வராதிங்க, நீங்கள் அப்படி போனால் உங்கள் வீட்டுக்கு கிட்ட போயிடலாம், ஒரு தெரு தானே நாங்கள் நடந்துக்கிறோம், இந்த அளவு விட்டதே பெரிய சகாயம் அப்படின்னு விட்டுட்டு அவர் இப்படி திரும்பினார். நம்ப மாட்டீங்க, நானும் என் கணவரும் அப்போல்லாம் கொஞ்சம் சின்ன வயசு தானே, ஓடி போகிறோம். போயிடும் தானே நினச்சோம். யாருங்க இருந்தாங்க, வண்டியும் கொடுத்து சாவியும் கொடுத்தா, திருப்புகழுக்கு முதலும் கொடுத்து முத்தைத்தருன்னு ஒருத்தரை கொடுத்தா திருப்புகழ் பாடாமையாக ஒருத்தர் இருப்பார். ஒருத்தருக்கு புது வண்டியும் கொடுத்துருக்கோம், ஒரு சாவியும் கொடுத்துருக்கோம். ஓடுறோம், தொலையும் தெரியும், ஓடுறோம். முருகான் வழியெல்லாம் பாம்பன் சுவாமிகளை தான் நிறைய தூரம் கூப்பிட்டேன். ஓடி போய் பார்த்தா என் வண்டி இருக்குது. முதல் சந்தோஷம் அது. சாவி இல்லை, பரவாயில்ல, சாவி இல்லைனா கூட ஒரு 300 ரூபா செலவு பண்ணால் வண்டியில் சாவியை உடைச்சி ஸ்பேர் கீ எங்கள் வீட்டில் இருக்குது, புதுசுன்றதுனால 2 இருக்கும், பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் இருக்க வச்சு நம்ம தாம்பரத்துலேருந்து வீட்டுக்கு போய் கூட எடுத்துகிட்டு வந்துடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சாவியும் இங்கே எங்கேயாவது இது மாதிரி இருக்குன்னா யாராவது ஒருத்தர் வச்சுருக்கணும்ல.
அப்படி இப்படின்னு பார்க்குறோம். அங்கே ஒரு பழக்காரர் வந்தார். என்ன சாவி தேடுறீங்களா? ஆமாம். அந்த பேங்க் வாசலில் ஒரு வாட்ச்மேன் இருக்கார், அவர் இங்கே டீ சாப்பிட வந்தார், எடுத்து வச்சுருக்கார், போங்க அப்படின்ட்டு உடனே அங்கே போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அது. மத்தியானம் நாங்கள் வரத்துக்கு ஒரு 2:30 ஆகிடுச்சு, 2:30 3 இருக்கும். அவர் உங்கள் வண்டி தானா? ஆமாம். நிஜமாக உங்கள் வண்டி? ஆமாங்க, இது பாருங்கள் ஆர்சி கூட இருக்கா, அதுதான் எங்கள் வண்டி. சரி, யாருன்னு தெரியாமல் கொடுத்துடக்கூடாது இல்லைம்மா அப்படின்னு அவர் வெளியில் வந்தார். வரும்போது பார்த்திங்கன்னா அவரும் இந்த இடையன் மாதிரி முருகன் வந்தானே ஒரு கோலோடு வரார். அது என் கண்ணுக்கு கோலாக தெரியல, வேலாக தான் தெரியுது. அப்போவே பார்த்தேன் உங்கள் வண்டி அங்கே இருந்ததா, நான் சாவி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் நல்ல ஆளாக கரெக்டான ஆளான்னு பார்த்து கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் சில தகவல்லாம் கேட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு கொடுத்தேன். ஒருத்தர் எதுவுமே இல்லாமல் தொண்டு பண்ணும் பொழுது நமக்கு காசு கொடுக்க சங்கோஜமாக இருக்கும், ஆனால் கொடுக்கணுன்னு தோணும். சில பேர் அதை கொடுக்கும் பொழுது இதுக்கா பண்ணேன்னு கேட்டுருவாங்க. அதனால் ரொம்ப தயங்கி அண்ணா கோச்சிக்கலைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு 500 ரூபாயை தரேன். இல்லைம்மா வேண்டாம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரொம்ப சாமானியர் தான், கடைசி வரை அவர் என்கிட்ட வாங்கலை. நான் கெஞ்சாத குறையாக இருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு மேலே அவரை ரொம்ப பண்ணால் அவருடைய சேவைக்கோ ஒரு அந்த தொண்டுக்கோ மதிப்பில்லைம்மா. நான் தப்பாக நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் கொடுக்கும், இல்லைண்ணா அது மாதிரி நினச்சி வாங்கிக்கோண்ணா ப்ளீஸ்ண்ணா இப்படி கெஞ்சணும் நானும் என் கணவரும். அதுவும் ஒன்றாம்மா, கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க, எடுத்துன்னு போங்கம்மான்னு. அவர் ஒரு 20 ரூபா வாங்கியிருந்தா கூட அவர் முருகனோ அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். கடைசி வரை பார்க்காம என்ன, அதாவது நான் அவனை பற்றி பேச போயிட்டேன். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. நீ பாட்டுக்கு பார்த்துக்கோ, நான் தொலைச்சது தெரியாது, சாவியை விட்டதை தெரியாது. அங்கே போய் சந்தோஷமாக பேசிட்டு முருகன் கல்யாண சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வந்தா எங்கள் முருகன் வேலை வச்சுன்னு எனக்காக பார்த்துட்டு. அப்போ அந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன், அதை மறுபடியும் சொல்லணுன்னாரு. இது சத்தியமாக நடந்தது. சில சமயம் நம்ம வேண்டுதல்கள் எங்கேயோ தள்ளி போகுது. நேற்று சொன்ன மாதிரி நான் ஒரு பேங்கரில் முன்னாடி போட்ட டெபாசிட்ஸ்க்கான வட்டி, இப்போ போகிற நல்லதெல்லாம் கொஞ்சம் எப்போ மெச்சூரிட்டி ஆகுதோ அப்போ அந்த வட்டி வந்துடும். அதனால் கண்டிப்பாக நன்மை தான் இருக்கும். முருகன் குடும்பத்தில் அடியார்களும் ஒருத்தர், மயில் எப்படியோ, சேவல் எப்படியோ, வேல் எப்படியோ, வள்ளி தேவையான எப்படியோ, அது மாதிரி நாமளும் ஒருத்தர். அதனால் நம்ம எல்லாம் வம்சமாக முருகனுடைய திருவடி நிழலில் இருந்தோம் என்றால் அயன் கையெழுத்து அழிச்சிருவான். என்ன தான் நம்மளை பற்றி எழுதினாலும் கையெழுத்தை மட்டும் அழிச்சிட்டா அது வேலிடே இல்லாமல் போயிடுமே, அது மாதிரி மாறிடும். நம்முடைய தலையெழுத்தை காக்கவல்ல வரப்பிரசாதியாம் சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் விடையாற்று விழாவின் பொழுது நிஜமாவே சொல்கிறேன், ரொம்ப மனசார நல்ல ஒரு அன்பர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பை குருவருளும் திருவருளும் ஏற்படுத்தி கொடுக்க ஆலய நிர்வாகிகள் கொடுத்தீர்கள். உங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. இவ்வளவு தூரம் தினமும் வந்து அவ்வளோ அழகா என்னோட அந்த முருக பயணத்தில் வந்த உங்களை மாதிரி இருக்கும் அடியார்களையும் அடியேன் சிரம் தாழ்த்தி வணக்கிறேன். என்னென்னலாம் வேணுமோ நீங்களும் இது மாதிரி நிறைய தொண்டு பண்ணணும், இது மாதிரி நிறைய சைவம் அப்படியே தழைக்கணும், முருகன் அருள் தழைக்க வேண்டும். உங்களுக்கும் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அந்த அருளையும் புகழையும் சர்வ வல்லமை கொண்ட நம்முடைய முருகப்பெருமான் அருளுவான் என சொல்லி, ஆரிருத்தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனை தன்னனங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறையரங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இங்கிலீஷில் பேசியிருந்தா கூட 8:30க்கு முருகனுக்கு இப்போ உபச்சாரணை தீபார்த்தனை உண்டு, கரண்ட்லாம் போயிருக்கும். தமிழில் பேசினா முருகன் பாருங்களேன் காத்துட்ருப்பான். வைதாரையும் வாழ வைக்கும் முருகப்பெருமான், அவனை போற்றினால் நமக்கு எப்பேற்பட்ட வாழ்வினை அளிப்பான். அதனால் இதை ஏற்பாடு செய்த அமைப்பினருக்கும் இங்கிருக்கும் நம்முடைய முருக தொண்டர்களுக்கும் தம்பி அவர்களுக்கும் மனமார நன்றி. எல்லா வளங்களையும் அருளையும் முருகப்பெருமான் தர வேண்டும் என வேண்டிக்கொண்டு, இந்த தொண்டு என்றும் எனக்கு வேண்டும் என ஒரு விண்ணப்பத்தையும் முருகனுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து அடியேன் உங்கள் ஆசிகளோடு நிறைவு செய்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.